இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமான அன்பு மக்களே, தொடக்க நூல் புஸ்தகத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 8வது அதிகாரம் 9வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை உங்கள் வேத புஸ்தகத்திலே கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தொடக்கத்தில் மனிதனை படைத்து வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு படைப்பையாய் படைத்த பொழுது அந்த படைத்த படைப்பை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். அவருக்கு ரொம்ப நல்லதாக இருந்தது. அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைப்பை படைத்து முடித்து விட்டு அந்த படைப்பை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். எவ்வளோ நல்லா இருக்கப்பா அப்படின்ட்டு. கடைசியில் ஆண்டவர் யாரை படைத்தார்? மனுஷனை படைத்தார். படைப்பு எல்லாவற்றுக்கும் மேலான படைப்பு யாருன்னா மனுஷன், மனிதர்களாகிய நாம். நம்மளை 6வது நாள் ஆண்டவர் படைத்தார். 6வது நாள் ஆண்டவர் படைச்சிட்டு 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த 6 நாளும் படைத்த படைப்பை கண்டு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், மகிழ்ச்சி அடைந்தார். சில வருடங்கள் போனது, பல காலம் போனது, பல வருடங்கள் போனது. ஒரு நாள் ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டாராம். எதுக்காக துக்கப்பட்டார்னா, ஏன் மனுஷனை படைச்சோம் அப்படின்னு அவர் துக்கப்பட்டார். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் அந்த அளவுக்கு என்ன ஆகி இருந்ததுன்னு பைபிள் சொல்லுதுன்னா பெருகிட்டான். ஆகவே ஆண்டவர் துக்கப்பட்டாராம். நான் ஏன் மனிதனை படைச்சேன்? ஐயோ, படைக்காமல் இருந்திருக்கலாமே இந்த மனுஷனை, என்ன பாவம் பெருகி போயிருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி பாவம் பெருகி போயிருந்த சமயத்தில் ஆண்டவருடைய கண்ணுக்கு உண்மையுள்ள மனிதனாக நோவா என்கிற மனிதர் தென்பட்டார். அப்படிதான் வாசிக்கிறோம் பைபிளில். அந்த நோவாவிடத்தில் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனுஷனை படைச்சதை குறித்து ரொம்ப வேதனைப்படுகிறேன். அதனால் இந்த மனு குலத்தை, இந்த உயிரினங்களை நான் அழிக்க போகிறேன். மழை வந்து இந்த உயிரினங்களே இல்லாமல் அழிந்து விடும். ஆகவே நீயும் உன் குடும்பமும் சில உயிரினங்களும் தப்பும்படி நீ ஒரு பேழையை செய் என்று ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார். அப்போ நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே நோவா அது போல ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு பேழையை கட்டினார். எப்படி பேழை கட்டணும், அது எவ்வளவு அளவில் கட்டணும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். கவனிங்க மக்களே, இன்னைக்கு கப்பல் செய்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு தோணிலாம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க போயிருக்காங்க இல்லையா, இந்த தோணி செய்கிறதும் கப்பல் செய்கிற அளவும் எதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம்னா நோவாவிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் தான் இவைகள் எல்லாம். அல்லேலூயா. அந்த மெத்தடு படி தான் இன்றைக்கும் ஒரு கப்பல் கட்டுகிறார்கள் என்றால் அந்த மெத்தடு படி தான் செய்கிறார்கள். எந்த மெத்தடுன்னா, அந்த மெத்தடை ஆண்டவர் தான் நோவாவுக்கு சொல்லி கொடுத்தார். இத்தனை அடி அகலம் இருக்கணும், இத்தனை அடி அங்குலம் இருக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லி நீ பேழையை செய். அப்படி நோவா பேழையை செய்த பொழுது அந்த மக்கள் எல்லாம் கேலி பண்ணாங்க. ஏன்னா உலகத்தில் அது வரைக்கும் மழையே கிடையாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? என்ன கிடையாது? மழையே விழுந்தது கிடையாது. ஆகவே அவரை எல்லாரும் பைத்தியக்காரனை போல பார்த்தார்கள். ஆண்டவர் சொல்லி ஒருத்தன் ஒரு வேலையை செய்தான்னா அவனை எல்லாரும் பைத்தியக்காரனாக தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லி ஒருத்தன் வேலையை செய்தா அவன் மனிதருடைய கண்ணுகளுக்கு பைத்தியக்காரனை போல தெரிவான். இந்த மனிதனை பைத்தியக்காரன் நாங்கள் கேலி பண்ணாங்க. ஆனால் இவர் கண்டுகொள்ளவே இல்லை. இவர் என்ன செய்தார்னா, அழிவு வரப்போது, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு இவரால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு என்ன செய்தார்? சொன்னார். பேழையும் கட்டினார். குறிப்பிட்ட நாள் வந்தது. நோவாவும் அவருடைய குடும்பமும் உள்ளே போனாங்க. ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒரு ஜோடி உயிரினங்கள் என்ன செய்தது? உள்ளே போனது. வசனம் சொல்லுகிறது, அந்த பேழையின் கதவை ஆண்டவர் பூட்டினார். அந்த சமயத்திலிருந்து மழை விழுந்தது. 40 நாள் இரவும் பகலும் என்ன விழுந்ததா?
மழை விழுந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பாத்திமா நகரில் மழை விழுந்தா லைன் ஸ்டோனில் மழை விழ மாட்டேங்கி, அப்படி தானே? அப்படியே தூத்துக்குடி ஊரில் மழை விழுந்தா திருநெல்வேலியில் என்ன இருக்காது, அப்படி தானே? சரி, தமிழ்நாட்டில் மழை விழுகிற சீசனில் கேரளாவில் என்ன இருக்காது, மழை இருக்காது. கேரளாவில் மழை விழக்கூடிய சீசனில் தமிழ்நாட்டில் என்ன இருக்காது. ஆமாம், நாம் எல்லாம் வெயிலின் வேக்காடில் நோகிறோம். இப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஒரே கூலாக இருக்கும். அதனால தான் எல்லாம் இந்த நாட்களில் அங்கே பயணப்படுகிறோம். இதெல்லாம் பருவ காலம்னு சொல்கிறோமா? இந்த பருவ காலம் எப்பொழுது வந்தது என்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். கவனிங்க, ஆண்டவர் 40 நாள் இரவும் பகலும் மழையை அனுப்பினார். நோவா இருந்த அந்த ஊரில் மட்டுமா மழை விழுந்தது? இல்லை. பைபிள் என்ன சொன்னதுன்னா உலகம் முழுவதும் மழை விழுந்தது. கவனிக்கிறீங்களா? எப்படி மழை விழுந்துச்சு? ஒரு ஏரியாவில் மட்டும் மழை விழலை, உலகம் முழுவதும் ஒரே டயத்தில் 40 நாள் 40 இரவு என்ன விழுந்தது? மழை விழுந்தது. அந்த மழையின் தண்ணி எது வரைக்கும் வந்தது என்று பைபிள் சொல்லுகிறது என்றால், அந்த நாட்களில் இருந்த மலையின் சிகரங்களை விட 14-15 அடி உயரம் வரைக்கும் அந்த மலையின் தண்ணி வந்தது. அதனால் ஒரு உயிரினம் கூட என்ன செய்யலை, பிழைக்கலை, எல்லாம் மரித்து போனார்கள். இன்னைக்கு இவ்வளவு சயின்ஸ் கூடின காலத்தில் எல்லா சயின்டிஸ்டும் எல்லா அறிவியலர்களும் இந்த நோவாவினுடைய பேழையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, உண்மையிலே நோவாக்கு என்ன இருந்தது, பேழை இருந்தது. அந்த பேழை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது உண்மையிலே சயின்டிஃபிக்காக ஏற்றுக்கொள்கிறாங்க. அது உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படின்னு. கவனிக்கிறீங்களா? 40 நாள் மழை விழுந்ததுக்கு அப்புறம் நோவா மெதுவாக மேல் சன்னலை திறந்து பார்க்கார், மழை விழுந்துட்டா விட்டுட்டு. ஆனால் தண்ணி எப்படி இருக்கு? பெரிய கடலை போல இருக்கு. அப்போ கரை இருந்தால் தானே இறங்க முடியும். ஆகவே முதல்ல என்ன செய்கிறாரு, ஒரு பறவை அனுப்புகிறார். அது போயிட்டு உடனே என்ன செஞ்சுட்டு திரும்பி வந்து விட்டது. காரணம் என்ன? அது போய் உட்கார்றதுக்கு ஒரு மரமோ ஒரு செடி கொடியோ ஒரு இடமோ இல்லாமல் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ஒரு பறவை அனுப்பினார். அது போயிட்டு வந்து ஒரு என்ன கொண்டு வந்ததுன்னா ஒரு ஒலிவ மரத்து இலையை கொண்டு வந்தது. ரைஸ்தெல்லாம் அப்போ இவர் அறிஞ்சுக்கிட்டார், தண்ணி என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, வத்திக்கிட்டு இருக்கு. கவனிச்சுட்டே வாங்க, எனக்கு செய்தியின் ஆழம் இது புரிஞ்சாதான் நீங்கள் போக முடியும். ஒரு சில தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்க, பிரதர் எங்களுக்கு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே தெரியுமே. ஆனால் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ நாளாயும் தெரியாத மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். அதையும் மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சரி, கவனிங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் சொன்னபடி அந்த பேழையின் கதவை திறந்தார். அவங்களுக்கு நிலம் வத்தி இருந்துச்சு. அவர் வெளியே இறங்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். எப்படி நன்றி செலுத்தினார்னா, நோவா ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்தினார் என்று பைபிள் சொல்லுகிறது. என்ன செலுத்தினார்? சத்தமா சொல்லுங்க. ஒரு பலி செலுத்தினார். ஆண்டவரே எங்களை காத்தீரப்பா, எங்களை வாழ வைத்தீரப்பா, நன்றி ஆண்டவரே, ஒரு பலி செலுத்தினார். அந்த பலியை செலுத்தின உடனே பைபிள் சொல்லுகிறது, நோவா கொடுத்த பலியில் ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரா. கோபமா இருந்த ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்து சொன்னாரா, நோவா இனி நான் இந்த மனு குலத்தை தண்ணியினால என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அதுக்கு ஆதாரமாக இதோ பார் அப்படின்னு காட்டினார். அப்போ அங்கே ஒரு வானவில் வந்து இருந்தது. இந்த வானவில்லை நீ பார்க்கிற பொழுதெல்லாம் நீ ஒரு காரியத்தை உணர்ந்து கொள். இந்த வானவில்லை நான் பார்க்கிற பொழுதும் ஒரு காரியத்தை மனதில் வைப்பேன், என் ஜனங்களை நான் தண்ணியினால் அழிக்க மாட்டேன் என்கிற உடன்படிக்கையை ஆண்டவர் நோவாவோடு செய்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எதை பார்க்கிற பொழுது? வானவில்லை பார்க்கிற பொழுது. எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை வைத்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது எப்பொழுதுதான் நடக்கிறது? நோவா பலி செலுத்திய பொழுது. அந்த பலியில் ஆண்டவர் இன்பமுற்று ஆண்டவர் எதை பார்க்க சொல்லுகிறார்? ஒரு வானவில்லை நிறுத்துறார். இன்னைக்கு இந்த வானவில்லை குறித்து உங்க கூட நான் பேச விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அந்த வானவில் யாரை காட்டுகிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே காட்டுகிறது. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய அறிவை அடையும்படி சொல்லுகிறேன். என்னைக்கு அந்த பருவ மழை அந்த
அந்த 40 நாள் மழை முடிந்ததோ அன்றில் இருந்துதான் உலகத்தில் என்ன வந்ததென்றால் பருவ காலங்கள் வந்தது. என்ன காலம்? பருவ காலம்னா என்னது? மழை காலம், வெயில் காலம், காத்தடிக்கிற காலம் சொல்கிறோமா? ஒரு சீசன். நோவாவின் காலத்துக்கு முன்னால் என்ன கிடையாது? இந்த சீசன் எல்லாம் கிடையாது. உலகம் முழுவதும் ஒரே டெம்பரேச்சர் இருந்தது. எப்பொழுதும் ஒரு குளிர்ந்த நிலை இருந்ததாம் உலகத்தில். ஆமென். மனுஷ பாவத்தினால கிடைச்ச ஒரு தண்டனை நாம் அடையிற இந்த வெக்க, அதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. பாவத்தின் கனாகணம் தான் அடையிற இந்த வெக்க சூடு. பிரைஸ் தி லார்ட். சரி, கவனிங்க. இந்த வானவில்லை குறித்து உங்களிடத்தில் இன்னைக்கு நான் சொல்ல வர காரணம் என்ன தெரியுமா? அந்த வானவில் இயேசு கிறிஸ்துவையே காட்டுகிறது. கரங்களை வைத்து எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானவில் பார்த்துருக்கீங்களா? வானவில் பார்த்துருக்கிறீங்களா? அதில் எத்தனை கலர் உண்டு? 7 கலர் உண்டு. அந்த 7 கலருக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு கலருக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அந்த ஒவ்வொரு கலரையும் நாம் தியானிக்கும் போது அந்த வானவில் யாரைத்தான் சுட்டி காட்டுகிறது என்பது நமக்கு தெரியும் என்றால் அது இயேசுவையே சுட்டி காட்டுகிறது என்பது நமக்கு தெரியும். ஆமென்னு சொல்லுவோமா? சரி, வானவிலினுடைய மேல் கலர்ல இருந்து கீழே வருவோம். சரிங்களா? வானவிலினுடைய மேல் கலர் என்ன? வயலட் கலர். வயலட் கலர் தான் மேலே உள்ள கலர். அந்த வயலட் கலர் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல விரும்புறீங்க? அந்த வயலட் கலர் எதை அர்த்தம் சொல்லுகிறது என்றால் இயேசுதான் இவ்வுலகத்தின் அரசர் என்று சொல்லுகிறது. வாசிங்க 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். கடவுள் ஒருவரே வேந்தர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வேந்தர். அவர் தான் அரசருக்கெல்லாம் அரசர். அவர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. எஸ்ஐயா சாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அவர் சமாதானத்தின் ராஜா என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அவருடைய ஆட்சிக்கு என்ன இருக்காது? இந்த வசனம் யாரை சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசுவை தானே சொல்லுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தின் அரசராயிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவசிக்கிறீங்க? கரம் ஏத்தி சொல்லுங்களேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. ஆகவே இயேசுவின் பெயருக்கு பாருங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகில் உள்ளோர் அனைவரும் மண்டியிடுவர். அனைவரும் யாருக்கு முன்னால மண்டியிடுவாங்க? சத்தமா சொல்லுங்க. அப்போ இயேசுதான் சகலவற்றிற்கும் என்னவாக இருக்கிறார்? சொல்லுங்க. அரசராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா. கையசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நெப்போலியன் என்கிற ராஜா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலகத்தில் பல தேசங்களை அடிமைப்படுத்தின அந்த நெப்போலியன் ராஜா மரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னான்னா, அந்த தன்னோடு இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொன்னான்னு சொன்னா, அலெக்சாண்டர் வந்தார், நாடுகளெல்லாம் பிடித்தார், மரித்தார். பல வகையான ராஜாக்கள் வந்தார்கள், நாடுகளெல்லாம் பிடிச்சாங்க, மரித்து போயிட்டாங்க. அநேக சீசர்கள் வந்தார்கள்,
அவங்களும் தேசங்களை பிடித்தார்கள், அந்த சீசர்களும் காணாமல் போய்விட்டார்கள், மரித்தார்கள். இதோ நானும் வந்தேன், நாடுகளையெல்லாம் பிடித்தேன், இதான் நானும் மரிக்க போகிறேன். ஆனால் இவ்வுலகத்தின் சகல ஜனங்களையும் அன்பினால், அன்பின் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இவ்வுலகத்தின் சகல ஜனங்களையும் யுகயுகமாய் ஆண்டு வருகிற ஒரு ராஜா இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. என் ராஜ்யம் பெருசு பெருசுன்னு இதான் நான் மரிக்க போறேன். ஆனால் அவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு இருந்து இன்றைக்கும் உலகத்தை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அரசாட்சி செய்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த வானவில்லினுடைய முதல் மேல இருக்கக்கூடிய அந்த கலர் வயலட் எதை குறிக்கிறது? இயேசு அரசர். எல்லாருக்கும் மனசுல பதிகிறதா? இயேசு என்னவா இருக்கிறார்? அரசர் என்பதை காட்டுகிறது. இரண்டாவது ஒரு கலர் வருகிறது. அது என்ன கலர்? இண்டிகோன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஆங்கிலத்திலேயே சொல்லி பழகியாச்சு. அல்லேலூயா. என்ன கலர் இருக்கிறது? இண்டிகோ அப்படிங்கிற ஒரு கலர். எனக்கும் தமிழ் அது வரமாட்டேங்குது. அந்த இண்டிகோ கலருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா ரகசியம் என்று அர்த்தம். சொல்லுங்க. வயலட் கலருடைய அர்த்தம் என்ன? இயேசு என்னவா இருக்கிறார்? அரசராய் இருக்கிறார். அந்த இண்டிகோ இரண்டாவது கலர் அது என்னன்னா ரகசியம். என்ன ரகசியம்? தேவன் ரகசியமாய் இருக்கிறார். சொல்லுங்க. தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ரகசியம். அது என்ன தேவன் ரகசியம்? தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்முடைய தேவன் தமத்திருத்துவமாய் இருக்கிறார். சொல்லுங்க. எப்படி இருக்கிறார்? ஆமா, அது ரகசியம். ஆண்டவருடைய தமத்திருத்துவம் ஒரு ரகசியம். ஆண்டவருடைய தமத்திருத்துவத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு ரகசியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூன்று பேரா இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரு தான்? சொல்லுங்க. கிறிஸ்தவங்களுக்கு மூணு கடவுளா ஒரு கடவுளா? ஒரு கடவுள் தானே நமக்கு. ஆனா நாம அவரை எப்படிலாம் கூப்பிடுறோம்? பிதாவேன்னு கூப்பிடுகிறோம், சுதனே ஏசப்பான்னு கூப்பிடுறோம், பரிசுத்த ஆவியானவரேன்னு கூப்பிடுறோம். அப்ப நமக்கு மூணு கடவுள் ஆயிடுறாருல்ல. என்னப்பா மூணு கடவுள் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, ஆனா ஒரே கடவுள்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு கேட்டா நம்ம நிறைய பேருக்கு பதில் தெரியாது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சொல்றேன், எனக்கும் தெரியாது, அதனால சொல்றேன், அது ரகசியம். தமத்திருத்துவம் என்பது ஒரு ரகசியம். கவனிக்கிறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்களேன், கையை சேர்த்து சொல்லுங்களேன். புனித அகஸ்தீனார் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவருக்கு இந்த டவுட்டு, எப்படி பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூணா இருக்காங்க, எப்படி ஒரே கடவுளாக முடியும்? எப்படி ஒரே கடவுளாக முடியும்? இது மனசுக்குள்ள ஒரே குழப்பம் புனித அகஸ்தீனாருக்கு. ஆகவே ஒரு நாள் கடற்கரையில் நடந்து போறாரு, மனசுக்குள்ள ஒரே சிந்தனை, இந்த மூணு பேரும் எப்படி ஒன்றாக முடியும்? மூணு கடவுள் தானே, எப்படி ஒரே கடவுள்? இது என்னது, இது புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. கடற்கரையில் போகும்போது அவர் கண்ணுக்கு முன்னால் ஒரு காரியத்தை பார்க்காரு. ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன், இந்த கடலில் கிடக்கும்ல சிப்பி, அதை எடுத்துக்கிட்டு தண்ணியை அரைச்சி அந்த கடல் கொஞ்சம் தள்ளி ஒரு குழியை போட்டு என்ன செஞ்சிட்ருக்கான்? ஊற்றிட்டுருக்கான். இவன்கிட்ட போய் கேட்டார், அகஸ்தீனர் போய் கேட்குறாரு, ஏடா என்ன செஞ்சிட்ருக்க? அவன் சொல்கிறான், நான் கடலில் இருக்கிற தண்ணியை பூரா இறைச்சி இந்த குழியில் ஊற்றி கடலை வத்த செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த நீங்கள் சிரிக்கிற மாதிரி தான் அகஸ்தீனாரும் சிரிச்சுட்டு, அட பைத்தியக்காரா, அது முடியுமா? அது நடக்கிற காரியமா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டார். அதற்கு அந்த பையன் சொன்னான், ஐயா, நீங்கள் சிந்திச்சு யோசிச்சுட்டு வர்ற காரியத்தை விட இது எளிதுதான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இவர் என்ன சிந்திச்சுட்டு வராரு? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி எப்படி ஒரே கடவுளா இருக்கிறாங்க, அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணுமேன்னு நினைக்கிறாரு. பார்த்தீங்களா? அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா, நீங்க சிந்திச்சுட்டு வர்ற அந்த காரியத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறத விட இது ரொம்ப ஈஸி. எது? கடல் தண்ணியை ஊரா எடுத்து இந்த குழிக்குள்ள ஊத்துறது. எத்தனை பேருக்கு புரியுது? இவருக்கு ஒரு நேரம் ஸ்ட்ரக்கப் ஆயிடுச்சு. அப்படி, ஆமா, அது ரகசியம் அல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்காரு, பயலை காணும். அது யாருன்னா
இயேசு குழந்தை இயேசுவா வந்து அவருக்கு அந்த காரியத்தை சொன்னதாக திருச்சபை சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தமத்திருத்துவம் என்பது என்னது? ஒரு ரகசியம். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பிதாவும் சுதனும் பரிசுத்த ஆவியும், ஆனா 3 நிலையில இருந்தாலும் அவங்க ஒரே கடவுள் தான். அது ரகசியம், நம்ம அறிவுக்கு அது எட்டாது. எத்தனை பேர் புரியுது? ஒரு நாயை கூப்பிட்டு 1 1 சேர்ந்தா 2ன்னு சொல்லும். நாய்க்கு புரியுமா? புரியும் மக்களே. நீங்கள் நம்ம ஊரில் வளர்கிற நாயை பார்த்துட்டே சொல்லாதீங்க. சில நல்ல நாய்கள் இருக்கிறது, அந்த சில விலை கூடின நாய்கள். அவைகளுக்கு 2 கறி துண்டை காமிச்சு ஒரு கறி துண்டை கொடுத்துட்டு ஒரு கறி துண்டை மறைச்சி வச்சுட்டா அது கேட்கும். இன்னொரு கறி துண்டு காட்டினியா எங்கே சொல்லு அப்படின்னு கேட்கும். நாய்க்கு தெரியும் 1 1 சேர்ந்தா எத்தனை. ஆனால் அதே நாய்க்கு 1 இன்று 1 2 1ன்னு தெரியாது. இது சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? 1 + 1 எத்தனைன்னு நாய்க்கு தெரியும். ஆனால் 1 இன்று 1 என்னது? 2 1 தானே. நாய் கேட்கும், அது எப்படி? 2 கறி இருந்தால் 1 சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிடணும். அது எப்படி 1 இன்று 1 எப்படி 1 ஆகும்? நாய்க்கு அது புரியாது இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏன்னா அதுக்கு அந்த புத்தி தான் இருக்கு. அந்த நாய் பார்த்து ஆச்சரியப்படுகையோ, அப்போ எவ்வளோ பெரிய பில்டிங், வானத்தில் ஏரோப்ளைன்லாம் பறக்குது, எவ்வளோ பெருசு, இது எப்படி பறக்குது? அது நாய்க்கு புரியுமா? ஏன்னா அதுக்கு அவ்வளோதான் அறிவு. கவனிக்கிறீங்களா? மனுஷர்களாகிய நமக்கும் ஆண்டவர் ஞானத்தின் அளவை அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார். நம்ம அறிவுக்கும் அந்த ரகசியம் என்ன செய்யாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவோம், நிறைய பேர் சொல்றாங்க என்னிடத்துல, பிரதர் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வோம் பிரதர், என் மனசுக்கு சரின்னு படாததை செய்ய மாட்டேன். அபிஷேகத்துல நிரம்புறீங்க, ஆவின்னு சொல்றீங்க, அதெல்லாம் சரின்னு எனக்கு தெரியல, சரின்னு பட்டா நான் செய்வேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென். அது எப்படி ஒரே கடவுளா இருக்கிறார்? என் மனசுக்கு அதெல்லாம் சரின்னு படலை. அப்போ அவர் இப்படி கேட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு ஜெபத்தில் உங்கள் பெண்டாட்டி என்ன சிந்திச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். உங்கள் மகன் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அது எப்படி முடியும்? உங்கள் மனைவி உங்கள் மகன் என்ன சிந்திக்கிறாங்கிறது உங்களால் சொல்ல முடியலன்னா இந்த ரகசியத்தை நீங்கள் எப்படி அறிய முடியும்? நமக்கு இருக்கிற ஞானம் அவ்வளவுதான், அது ரகசியம். ட்ரினிட்டி, தமத்திருத்துவம் என்பது ஒரு ரகசியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கைகளை வைத்து சொல்லுங்களேன். எல்லாரும் கை அசைத்து சொல்லுங்க. ஆனாலும் உங்களை நான் இப்படியே விட்டுட்டு போக விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச சின்ன அறிவை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அது ரகசியம்தான். ஆனால் தேவனை விசுவசிக்கிறவர்களுக்கும் அவருடைய ஆவியானவரை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்துவாரா? கைகளை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் உணர்த்துற ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஐஸ் கட்டி இருக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஐஸ் கட்டி எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும், அப்படிதானே? ஆனால் அது கட்டியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி எப்படி இருக்கும்? மெதமா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அது லிக்யூடு தண்ணி. நீராவி பார்த்துருக்கிறீங்களா? சோத்து பானையிலேருந்து வருமே நீராவி, அது எப்படி இருக்கும்? வெது வெது வெதுன்னு இருக்கும். ஆனால் இந்த 3க்கும் இங்கிலீஷில் சயின்டிஃபிக்காக என்ன பேர் தெரியுமா? அதை H2O தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐஸ் கட்டியும் என்ன தான் சொல்லுவாங்க? H2O தான் சொல்லுவாங்க. நீராவி என்ன தான் சொல்லுவாங்க? H2O தான் சொல்லுவாங்க. தண்ணியையும் என்ன தான் சொல்லுவாங்க? ஆனால் 3 குணங்கள் இருக்குது இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ லேசா தொடுதா? ஆனா ஒண்ணுதான். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி 3 பேர் என்னவா தான் இருக்கிறாங்க? 3 குணங்களில் இருக்கிறார்கள். ஆனா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அப்ப நாம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரே ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைச்சு இந்த சிறு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னார். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
கைகளை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் கூட சில நேரம் நினைப்பேன், இந்த பைபிளை ஆண்டவர் அரிஸ்டால்டிக்கை கொண்டுட்டு பிளாட்டோ அந்த மாதிரி அறிவியல் அறிஞர்களை கொண்டுட்டு ஏன் ஆண்டவர் எழுதலை? புரியுதா நான் கேட்கறது? ஆண்டவர் இதை யாரை கொண்டு எழுதினார்னா, கடலுக்கு போற மனுஷனையும் சாதாரண மனுஷனையும் ஒரு படிப்பறிவு இல்லாத மனுஷனையும் கொண்டு தானே எழுதினாரு. எலிசா யாரு? ஒரு விவசாயி. எலியா யாரு? ஒரு சாதாரணமான ஆளு. அரிஸ்டால்டிக்கும் பிளாட்டோவுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தியா எழுத சொல்லல. அவங்கெல்லாம் எழுதியிருந்தா ஒருவேளை நம்மளால படிக்க முடியாது போல. அதனால ஆண்டவர் எளிய மனுஷங்களை கொண்டு எழுத வைக்கிறாரு. பார்த்தீங்களா? அது அவருடைய ரகசியம். அப்பா, இவர் எவ்வளவு ஆண்டவரை தேடுற மனுஷன், இவருக்கு வெளிப்படாதது இன்னைக்கு இந்த பையன் அபிஷேகம் பெற்றுட்டு வந்துட்டானா, ஜெபிக்கிறாங்கன்னா, இவன் ஜெபிச்சா நோயெல்லாம் சுகமாவுதா? அது எப்படி அப்பா? அது ரகசியம். அது மனித எண்ணத்துக்கு எழும்பாது. அது தேவனுடைய ஞானம். அவர் எளிய மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். எளிய மனுஷன் அவர் பயன்படுத்துகிறார். அவர்கிட்ட போய் நீர் ஏன் பயன்படுத்துகிறீர்னு குயவனிடத்துல களிமண் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீ ஒதுக்கப்பட்ட பாத்திரமா இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு உங்களை ஒளிவிளக்காக பயன்படுத்துவார். அப்ப அந்த நேரத்துல அந்த குடும்பத்துல எல்லா வகையிலும் பேருள்ளவங்களா இருக்கிறவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவட்ட என்ன இருக்கு, இவளுக்கு என்ன தகுதி இருக்கு இவந்த காரியத்தை எல்லாம் செய்யறதுக்கு, நீ என்ன காரியம் செஞ்சு இப்படியெல்லாம் நீ வந்த அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, அது ரகசியம். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ரகசியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல்ல அந்த வயலட் கலர் யாரை சுட்டி காட்டுது? இயேசு என்னவா இருக்கிறார். ரெண்டாவது அந்த கலர் யாரை சுட்டி காட்டுது? இயேசு என்னவா இருக்கிறார். ரகசியம். அவர் ஒரே தெய்வம் அப்படிங்கிறதை காட்டுகிறது. ஆமென். மூணாவது என்ன கலர்னா, தமிழ்ல சொல்ல விரும்புகிறேன், நீல கலர் உண்டு. அந்த வானவில்லில மூணாவது கலர் என்ன? நீல கலர். இந்த நீல கலர் எதை அர்த்தம் கொள்ளுகிறது என்றால் பரலோகத்தை சுட்டி காட்டுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ மக்களை கவனிங்க. பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சரிங்களா? காந்தி பிறந்தார்னா அவருக்கு அம்மா அப்பா உண்டு. புத்தர் பிறந்தார்னா அவருக்கு யார் உண்டு? அம்மா அப்பா உண்டு. உண்டு தானே? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பெரிய பெரிய மதங்களை தோற்றுவித்தவர்களுக்கெல்லாம் அம்மா அப்பா உண்டு. ஆனால் இயேசுக்கு தான் அப்பா கிடையாது. இயேசுக்கு தான் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் உண்டு. அப்பா யாரு? அப்பா யாரு? அது பரிசுத்த ஆவியானவர். அப்பா மேல இருக்கார், பிதாவாகிய தெய்வம். அவர் பரிசுத்த ஆவி மாதாவுக்குள்ள அனுப்பி கருகொண்டு பிறந்தவர் தானே ஆண்டவர். அவர் மேலிலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அந்த வானவில்லினுடைய மூணாவது கலர் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை காட்டுகிறது. எத்தனை பேர் புரியுது? கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவது கலர் என்ன கலர் பார்த்தீங்கன்னா, வானவில்லில் பச்சை கலர். பிரைஸ் தி லார்ட். அந்த பச்சை எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வரக்கூடிய ஜீவனை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? ஜீவனை குறிக்கிறது. ஆமென். மரித்து போன லாசரை 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மரித்து போன ஒரு வாலிப பையனை பாடைய தொட்டு எந்தின்னு எழுப்பி அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சது யாரு தான்? இயேசு தான். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை தருகிறவர். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். அவர் ஜீவனை தருகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய கொலை பண்ணிட்டு ஒரு மனிதன் ஜெயிலில் கிடக்கிறான். அந்த மனிதனிடத்துல போய் ஒரு மிஷினரி சந்தித்து இயேசுதான் ரட்சகர், அவர் உனக்கு ரட்சிப்பை தருவார் என்று பிரசங்கம் பண்ணினதுனாலையும் பைபிள் அந்த கைதி வாசித்ததுனாலையும் மனவருந்தி ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரை நான் பாவி, என்னை மன்னிங்க, எனக்கு புது வாழ்வு தாங்கன்னு
அந்த கொலை கைதி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து அவனுக்கு புது வாழ்வு தந்து ஆண்டவர் உனக்கு எதை கொடுத்து விடுகிறார் தெரியுமா? புதிய ஜீவனை கொடுத்து விடுகிறார். அதனால் இந்த உலகத்தில் அவன் உயிர் போகிறத பற்றி அவனுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அவனுக்கு தூக்கு போட்டிருந்தாலும் அந்த தூக்குக்கு போகும்பொழுது அவனுடைய முகமெல்லாம் ஒரே மகிழ்ச்சியின் பிரசன்னம். காரணம், கிறிஸ்து எனக்கு புதிய ஜீவன் தந்து விட்டார். அது நித்திய ஜீவன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் உங்களுக்கும் எனக்கு என்ன தர முடியும்னா ஜீவன் தர முடியும், உயிரை தர முடியும், வாழ்வை தர முடியும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவை அல்லாமல் வாழ்வை, ஜீவனை நாம வேற யாரிடத்திலையும் போய் பெறவே முடியாது. கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த பச்சை கலர் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அவர் ஜீவனை தருகிறவர். கைகளை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு கலர் இருக்கிறது. என்ன அது கலரு? 5வது கலர். அது என்ன கலரு? மஞ்சள் கலர். ஹல்லேலூயா. இந்த மஞ்சள் கலர் எதை காட்டுதுன்னா சூரியனிடம் இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை காட்டுகிறது. ஆமென். வெளிச்சத்தை காட்டுகிறது. கிறிஸ்து இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருளில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த சத்தியங்களை கேட்க கேட்க உங்க உள்ளத்துக்குள்ள அறிந்து கொள்ளுங்க. இருளில் வாழுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னவா இருக்கிறார்? இயேசு என்னவா இருக்கிறார்? வெளிச்சமா இருக்கிறாரா? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில அதை அனுபவப்பட்டு இருக்கிறீங்களா? இருளில் நடக்கும் பொழுது நமக்கு வெளிச்சம் யாரு? இருள்னா என்ன இருள்? இந்த லைட் எல்லாம் இல்லாத இருளா? அது கிடையாது. வாழ்க்கையில ஆவிக்குரிய இருள். எங்க போகணும்னு தெரியாம தவிக்கும் போது ஏசப்பான்னு கூப்பிடும்போது அவரே நமக்கு வெளிச்சமாவார். அவர் நம்ம கிட்ட வந்துட்டா நமக்கு போற வழி தெரிஞ்சிடும். சரிதானா? அதான் ஆண்டவர் சொன்னார், நானே உலகின் ஒளி. என் கிட்ட வருகிறவனுக்கு வெளிச்சம் இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் கைகளை சீத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போகட்டும். 6வது அடுத்து என்ன கலர் வருகிறது பாருங்க? ஆரஞ்சு கலர். அந்த அந்த வானவில்லினுடைய 6வது கலர் என்ன கலரு? ஆமென். அது எதை குறிக்குன்னு சொன்னா எச்சரிக்கை, முன்னறிவிப்பு, எச்சரிக்கையை குறைக்குது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த பொழுது அவர் சொன்ன முதல் நற்செய்தி சத்தியம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் நெருங்கிட்டு. நீ மனம் திரும்பலன்னா உனக்கு என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். நீ மனம் திரும்பலன்னா உனக்கு என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். ஆகவே மனம் திரும்பு அப்படிங்கிற சத்தியத்தை இந்த உலகத்துக்கு அறிவித்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அல்லேலூயா. எச்சரிப்பை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்னு கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை பார்க்கிற பொழுது ஒரு எச்சரிப்பு வருது. என்ன எச்சரிப்பு தெரியுமா? நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பி என்னிடத்துல வா. இதைத்தான் ஆண்டவர் கூப்பிடுகிறார். சரிங்களா? அப்ப அந்த 6வது கலர் எதை குறிக்கிறது? எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பை கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, 7வது கலர். அது என்ன கலரு? சிகப்பு கலர். உங்களுக்கு அழகா அர்த்தம் சொல்லிடுவீங்க. சிகப்பு கலர் எதை குறிக்கிறது? இயேசுவினுடைய இரத்தத்தை குறிக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரத்தை எடுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 19 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்க. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தமாகும். ஆமென். நமக்காக ஆண்டவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? பொன்னும் வெள்ளியும் கிடையாது, மாசு மறுவற்ற அவருடைய ரத்தத்தை நமக்காக விலை கொடுத்து அவர் சிந்தி நம்மளை வாங்கி இருக்கிறார். அப்படிதானே பைபிள் சொல்லுது. அந்த வானவில்லினுடைய கடைசி கலர் சிகப்பு எதை காட்டுகிறது? இயேசுவினுடைய ரத்தம். அந்த ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை ஆண்டவர் என்ன வாங்கி இருக்கிறார்? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. இதை கேட்கிற தேவ மக்களை ஒன்று கவனிங்க. நீங்க ஏசப்பாட்ட வந்து அப்பா நான் பாவியப்பா என்னை மன்னிங்கப்பான்னு சொன்னா அவர் உடனே மனம் இறங்கி தன் இரத்தத்தினால் நம்மை கழுவி விடுகிறார். கவனிக்கீங்களா? அவருடைய இரத்தத்துக்குள்ளே வந்த உங்களை எந்த சத்துருவாலையும் எந்த செய்வினையினாலையும் தொட முடியாது. அவருடைய இரத்தத்துக்குள்ள வந்த பிள்ளைகளை நான் அவருடைய இரத்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னை அது தொற்றுமோ என்னை இது தொற்றுமோன்னு நீங்க பயந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்க அவருடைய இரத்தத்துக்குள்ள வந்ததை முழுமையா விசுவசிக்கலன்னு அது அர்த்தம். சரிங்களா? அவருடைய இரத்தத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தின் வாதைகளோ தடைகளோ உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. எதுவுமே தொட முடியாது. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள வந்துட்டான். ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அல்லேலூயா. இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். அந்த வானவில்லினுடைய 7 கலரும் யாரை குறிக்கிறது? இது எத்தனை பேரால இப்ப விசுவசிக்க முடியுது? யாரை குறிக்குது? இப்ப கவனிங்க. அந்த வானவில்லினுடைய மேல் கலருங்கிறது எதை சொன்னேன்? அந்த அரசர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறாரா? அவர் பரலோகத்திலிருந்து மேல இருந்து கீழே பார்க்கும்போது என்ன தெரியுது? ரத்தம் தெரியுது. வானவில்ல மேல இருந்து கீழே பார்க்கும்போது என்ன தெரியுது? கவனிங்க, என்ன தெரியுது? கவனிங்க கவனிங்க. விண்ணக தந்தை மேல இருந்து கீழே இப்படி நம்மளை பார்ப்பார். பரலோகத்திலிருந்து பூமியில் வாழுகிற நம்மளை அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கு நடுவில் அவர் கண்ணுக்கு என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் ரத்தம் தெரிகிறது. நோவாட்ட சொன்னார், இந்த வானவில்லை பார்க்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை நினைவு கூறுவேன், என் ஜனங்களை தண்ணியினால் என்ன செய்ய மாட்டேன். அதுபோல உங்களையும் என்னையும் ஆண்டவ விண்ணக தந்தை யெகோவா தெய்வம் பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கு நடுவுல ஒருத்தரை பார்க்கிறார். அவர் யாருன்னா இயேசுவை பார்க்கிறார். இயேசுவினுடைய ரத்தத்தை பார்க்கிறார். அந்த ரத்தத்தை முன்னிட்டு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அந்த இரத்தத்தை முன்னிட்டு நமக்கு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நம் மீது வராதபடி நம்மை இயேசுவின் இரத்தம் என்ன செய்கிறது? காக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியும்படி ஒரு காரியம் சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்துல பெரிய பாவம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அப்புறம் மனம் திரும்பி மரிச்சிட்டான். கடைசி நேரத்துல அவன் ஆண்டவருக்கு முன்னால போய் நிற்கிறான். பிதா அரியணையில் வீற்றிருக்கிறார். இயேசு வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவன் நியாய தீர்ப்புக்காக ஆண்டவருக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறான். கவனிங்க, இதான் நடக்கும் பரலோகத்துல. அப்பொழுது அங்கே சாத்தான் வந்து என்ன சொல்லுவான்னா, இவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் அப்படியே படம் போல காட்டி இந்த சுட்டி காட்டுவான். ஆண்டவரே பாத்தீருமா, இந்த செஞ்சிருக்கான், பாத்தீங்களா இதை செஞ்சிருக்கான், பாத்தீருமா இதை செஞ்சிருக்கான், எல்லாவற்றையும் அவன் காட்டுவான். காரணம் சாத்தானுக்கு பேர் என்ன? குற்றம் சாட்டுகிறவன். கவனிக்கிறீங்களா? அவன் கரெக்டா குற்றம் சாட்டுவான். இந்த பார்த்தீங்களா இவன் இதெல்லாம் செய்திருக்கான், பார்த்தீங்களா இதெல்லாம் செய்திருக்கான் அப்படின்னு குற்றம் சாட்டி காட்டுவான். ஆனால் பிதாவின் வலது வாசத்தில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வார்னா, தந்தையே இவன் இந்த வயதான நாளில் இல்லைன்னா இந்த மிடில் ஸ்டேஜில் மனம் திரும்பி என் பாதத்தில் வந்து அழுத பொழுது இவனுக்காக நான் என்ன ஊற்றிட்டேன்? என் ரத்தத்தை இவன் மேலே ஊற்றிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். கவனிக்கிறீங்களா? அப்போ தந்தை பார்க்கும்போது அவன் தெரிய மாட்டான், இயேசுவின் ரத்தம் தெரியும். இப்போ அவன் மேலே எந்த தண்டனை தீர்ப்புமே கிடையாது. அவன் பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா அவன் அடைய வேண்டிய தண்டனை தீர்ப்பை இயேசு பெற்றுவிட்டார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அதை அப்படியே உங்களுக்கு எனக்கு ஆக்கிக்கோங்க. நான் அடைய வேண்டிய தண்டனையை என் ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். விண்ணகத்திலிருந்து தந்தை என்னை பார்க்கிற பொழுது எனக்கும் தந்தைக்கு நடுவில் என்ன இருக்கும்னா, இயேசுவினுடைய ரத்தம். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கரங்களை வேத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனிங்க மக்களே, வானவில் எப்பொழுது ஏற்படும்? வானத்தில் எப்போ ஏற்படும்? மழை பெய்யுங்கிறத விட மக்களே, வானத்தில் ஒரு சலனம் உண்டாகணும். என்ன உண்டாகணும்? இடிச்சு ஒரு சலனம் உண்டாகணும். சரிங்களா? அப்போ தான் என்ன உண்டாகும்? வானவில் உண்டாகும். கவனிங்க,
இந்த உலகத்திலேயே ஏற்பட்ட பெரிய சலனம் எதுன்னா ஆண்டவருடைய கல்வாரி மரணம் தான் இந்த உலகத்திலேயே ஏற்பட்ட பெரிய சலனம். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, இயேசுவே நன்றி, பிரைஸ் தி லார்ட். ஒரு வானவில் வரணும்னா முதல்ல என்ன நடக்கணும்? சலனம். பூமியில் என்ன நடக்கணும்? ஒரு சலனம் நடக்கணும். ரெண்டாவது என்ன வரணும்னா சூரிய வெளிச்சம் வரணும். வந்தாதான் என்ன தெரியும்? வானவில் தெரியும். சரிங்களா? அப்ப இந்த உலகத்துல நடந்த முதல் சலனம், பெரிய சலனம் எதுன்னா அது இயேசுவினுடைய கொல்கொத்தா மரணம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேளுங்க. இந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேளுங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட பல கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் ஆமென் ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆமென். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோ ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. சொரை எழுப்பி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சொல்லப்படுது. தேவ மக்களே, உங்க இருதயத்தை, உங்க ஆத்தும கண்ணை திறந்து கொடுங்க. இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டு அவர் சாத்தானை என்ன பண்ணியிருக்கிறாரு? தோற்கடித்து இருக்கிறார். சரிங்களா? அல்லேலூயா. அந்த நாட்களையும் சரி, என்ன மக்களே கவனிங்க, ஒரு ராஜா ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், தோத்த ராஜாவை என்ன பண்ணுவான்னா தன் காலுக்கு கீழே போட்டு இழுத்துட்டு வருவான். ஜெயிச்ச ராஜா தோத்த ராஜாவை என்ன செய்வாங்களாம்? தன் காலுக்கு கீழே போட்டு இழுத்துட்டு வருவாங்க. அது என்ன அறிகுறினா, நான் ஜெயிச்சிட்டேன், அவன் என்ன ஆயிட்டான்? தோத்துட்டான். அதுதான் அறிகுறி. ஆமென். கவனிங்க மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து அவர் சாத்தானை என்ன பண்ணி விட்டார்? தோற்கடித்து விட்டார். கவனிக்கிறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கு இனிமே எந்த அதிகாரமும் ஜனங்க மேல கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை சொல்லித்தர நான் விரும்புகிறேன். ஒரு சகோதரி, விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, அவங்க ஒரு 100 பேரோடையாவது விபச்சாரம் செய்திருப்பாங்க. அவங்க தன் இருதயத்துக்குள்ளே சொல்லி கொண்டாங்க, எனக்கு மன்னிப்பு உண்டா? என் பாவத்திலிருந்து எனக்கு விமோசனம் உண்டா? அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், அவர் மன்னிக்கிற தெய்வம் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் குருசின் அடியில வந்து அழுகுறாங்க. கர்த்தாவே, நான் பாவி அப்பா, நான் பெரிய பாவி. அவங்க சொல்லுகிறார்கள், நான் இந்த பாவத்தை விடணும்னு நினைச்சாலும் அந்த பாவ சிந்தனை என்னை விட மாட்டேங்கி. நான் சொன்னேன், அந்த பாவத்தை செய்ய வைத்த சாத்தான் உங்க மேல அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க அவனுக்கு அடிமையா இருக்கிறீங்க. கவனிங்க, நாம பாவம் செஞ்ச உடனே நம்ம மேல அவன் கணக்கு எழுதி ஒரு கடன் பத்திரம் ரெடி பண்ணிடுறான். இவன் இன்னென்ன பாவம் செஞ்சான், இன்னென்ன பாவம் செஞ்சான், இவன் இந்தந்த பாவத்துக்கு இந்தந்த தண்டனையை இவன் அனுபவிக்கணும். அதான் கடன் பத்திரம். சரியா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சகோதரனே, சகோதரி, கவனிங்க, நாம் செய்த பாவத்திற்கு அவன் தண்டனை எழுதி வைத்திருக்கிறான். அதான் கடன் பத்திரம். இவ இந்த பாவம் செஞ்சிருக்கிறா, இவ இதுக்கு என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இவ தண்டனை அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் அனுபவிக்கணும், நரகத்தில் அனுபவிக்கணும். அவன் கடன் பத்திரத்தை எழுதி வச்சிருக்கான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன் ஜீவனை விட்டதனால அந்த கடன் பத்திரம் முழுவதையும் அவர் தன் இரத்தத்தால் அழித்து விட்டார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அதை நம்மகிட்ட சொன்னேன், உங்க பத்திரத்தை பூரா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா அக்யூஸ்ட் லிஸ்ட்டை பூரா அவர் என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிருவாரம்மா. நீங்க அழுங்க, செவிங்க. அப்போ கல்வாரி குருசின் அடியில் ஆண்டுடைய குருசை பிடிச்சு, அப்பா நான் பாவியப்பான்னு அழுகுறாங்க. நான் பாவியப்பான்னு அழுத பொழுது உண்மையிலேயே இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவியது. நான் விசுவசிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவியது. என்னாச்சு தெரியுமா?
அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் கழுவப்படுகிற அனுபவத்தை பெற்றுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அந்த பாவம் செய்யணுங்கிற அந்த சிந்தனை எனக்கு துளி கூட என் மைண்டுக்குள்ள என்ன செய்யல, வரல. பாவம் செய்யறதுக்கு ஒருத்தன் என்னை தூண்டிய பொழுது எனக்கு அதை வாந்தி பண்ணுகிறதை போன்ற ஒரு உணர்வு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவனுக்கு உங்க மேல இருந்த அதிகாரம் போய் கிறிஸ்து இப்போ உங்க மேல அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவின் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, எத்தனை பேர் சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிறீங்க? பரிசோதித்து பாருங்க. இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் அந்த வானவில் வந்து நிற்க விரும்புகிறது. அவருடைய ரத்தம் நம்மை மூட விரும்புகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் உங்க மேல இன்னைக்கு வீச போகுது. அந்த நேரத்துல அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்கிற அந்த வானவில், அந்த ரத்தம் உங்க மேல அப்படியே அப்படியே வளைஞ்சு நிற்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். ஒரு காரியத்தை நீங்க இப்ப அறியணும். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு என்ன கொடுக்கும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? அப்ப மகளே, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை காதால கேட்கீங்க பார்த்தீங்களா? இதை கேட்டு இதை நீங்க விசுவசிக்கும் பொழுது உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை உண்டாகும், பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை உண்டாகும், கண்ணீர் துடைக்கப்படும். இதை எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க அன்பான மக்களே, இந்த வானவில்லை குறித்து சில ஆழமான காரியம் சொல்ல விரும்புகிறேன். அந்த வானவில்லை மனுஷன் கேட்டு ஆண்டவர் கொடுத்தது கிடையாது. ஆண்டவரே எனக்கு வானவில்லை தாங்கன்னு எந்த மனுஷனாவது கேட்டானா? எந்த மனுஷனாவது கேட்டானா? கேட்கல. அதே மாதிரி எனக்கு இரட்சகர் வேணும்னு எந்த மனுஷனாவது ஆண்டவர்கிட்ட கேட்டானா? கிடையாது. யாருமே கேட்கல. இரட்சகரை ஆண்டவரே நமக்காக கொடுத்தார். சரிதானா? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்படும்படி இரட்சகர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்காக வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஹல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இயேசு இந்த பூமிக்கு வரணும்னு முன்குறிக்கப்பட்டிருக்கிறாராம். கவனிக்கிறீங்களா? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால தான் வந்தாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது எப்பவுமே முன்குறிக்கப்பட்டது. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவர். சரிதானா? ஹல்லேலூயா. கவனிங்க மக்களே, இயேசு எங்களுக்கு வேணும்னு எந்த மனுஷனும் கேட்டது கிடையாது. அது தேவனுடைய திட்டம். தேவனே இரட்சகரை இந்த பூமிக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வானவில்லினுடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, வானவில்லை யாராலையும் போய் அழிக்க முடியாது. கையை வச்சோ எந்த சக்தியை கொண்டு வானவில் என்ன பண்ண முடியாது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாராலையும் என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல விரும்புறீங்க? அவருடைய அரசை யாராலையும் அழிக்க முடியுமா? இயேசு பிறந்த உடனே ஏரோது ஒரு ஆர்டர் போடுறான். 2 வயசுக்குள்ள கீழே உள்ள பிள்ளைகளை பூரா என்ன செய்யுங்க, கொள்ளுங்க சொன்னானா? ஆண்டவர் சூசியப்பருக்கு வெளிப்படுத்தி அழகா இயேசுவை காப்பாத்துறாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இறுதி நேரத்துல இயேசுவை கல்வாரி சிலுவையில் அரைஞ்சு முடிச்ச உடனே இயேசு மரித்து விட்டார்னு சாத்தான் சந்தோஷப்பட்டான். ஆனா இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிரோட எழும்பினாரா? எழும்பினாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு அழிவு கிடையாது. அவர் வாழ்வுகிற தெய்வம். அவர் என் தெய்வம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் என் தெய்வம், வாழுகிறார் என் தெய்வம். அவர் என்னை வாழ வைப்பார். கரங்களை வைத்து ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3வது அந்த வானவில் என்ன செய்து தெரியுமா?
ஆகாசத்தையும் பூமியும் அது என்ன செய்கிறது? இணைக்கிறது. இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களையும் தந்தையும் என்னையும் தந்தையும் இணைக்கிறவர் யாருதான்? சத்தமா கேளுங்க, இணைக்கிறவர் யாருதான்? ஆமென்னு சொல்லுங்க. நமக்கும் தந்தைக்கும் நடுவுல ஒரே பாலம் ஒருவன் உண்டு என்றால் அது யாருதான்? அன்னை மரியும் புனிதர்களும் யாரிடத்துல பரிந்து பேசலாம்? இயேசுவிடத்துல பேசலாம். ஆனா பிதாவிடத்துல நம்மளை கொண்டு இணைக்கிறது யார்தான்? இயேசுதான். வானவில் எப்படி பூமியையும் அந்த சராசரத்தையும் விண்ணகத்தையும் பூமி இணைக்குதோ, அதே போல இயேசு உங்களையும் என்னையும் தந்தையோடு அவர் என்ன செய்கிறார்? இணைக்கிறார். கவனிக்கிறீங்களா? கரங்களை விதி சொல்லுங்க ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்க வேகமாக. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனுஷருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்து என்கிற மனிதன் தான் மனுஷனையும் கடவுளையும் என்ன செய்யறாராம்? இணைக்கிறார். ஒரே இணைப்பாளர். ஹல்லேலூயா. அப்ப அந்த வானவில் என்ன செய்யுது? பூமியையும் வானத்தையும் இணைக்குதா? அப்ப இயேசுவும் நம்மையும் விண்ணக தந்தை என்ன செய்கிறாரு? பரலோகத்தை நம்மளை என்ன செய்கிறார்? இணைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு ரகசியம் சொல்லித்தாரேன். நாம இப்ப பார்க்கிறோமே வானவில், அது முழுமையான வானவில் கிடையாது. சரிங்களா? அது பாதி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்ம முழுமையான வானவில் இதுவரைக்கும் யாரும் என்ன செய்யல, பார்க்கல. நம்ம பார்க்கிறது பாதி வானவில் தான். அதுபோல இயேசுவை நாம் இதுவரைக்கும் அறிந்திருப்பது கொஞ்சம்தான். நாம் மரித்து பரலோகத்தில் அவரை போய் பார்ப்போம் தெரியுமா? அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் அவரை செய்வோம், அறிந்து கொள்வோம். வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுங்க, 12வது வசனம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது. ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல், பாருங்க, இயேசுவை நாம் இப்ப எப்படி பார்க்கிறோம்னா கண்ணாடியில் காண்பதை போல மங்களாய் காண்கிறோம், மங்களாய் பார்க்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். அப்போது நாம் அவரை எப்படி காண்போம்? நேரில் காண்போம், நேரடியா பார்ப்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன். இப்போது இயேசப்பாவை நான் கொஞ்சம் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல், கடவுள் என்னை அறிந்துள்ளது போல முழுமையாய் அறிவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போது இயேசுவை நாம எப்படித்தான் அறிகிறோமா? கொஞ்சம் தான் அறிகிறோம். சரிங்களா? ஆனா பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரா? மகா மகிமையிலே அவர் வாற்றிருப்பாரா? ஆமென். அவர் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மக்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது அப்படியே அசைவாடி இறங்க விரும்புகிறார். நம்ம மேல மூட விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம மேல இயேசப்பா மூடி நிற்கும் போது நம்மை பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் நம் மீது மனமிறங்கி இன்னைக்கு விடுதலையை தருவார். நம்ம ஒருத்தர் கையையும் பிடிச்சு இன்னைக்கு ஏசப்பா பரிந்து பேசுவார். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க. உங்கள் கையை பிடிச்சு ஆண்டவர் உங்களுக்காக இன்னைக்கு பரிந்து பேசுவார். இயேசு நமக்காய் பரிந்துரைக்கிறவர். அவர் கையை பிடிச்சு பரிந்து பேச 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 காரியம் நடக்குமா? எல்லா பரிந்துரையாளர்களிலும் பெரிய பரிந்துரையாளர் ஆண்டவர் இயேசு. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, நாம் ஜெபம் பண்ணுவோம். வெளியே இருக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. இயேசுவே நன்றி அப்பா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாரும் முழங்கால் படிடுங்க, சீக்கிரமா முழங்கால் படிடுங்க. அவருடைய மகிமை இன்னைக்கு நம்மை மூடுகிற நேரம் இது. இந்த நேரத்தில் அவருடைய மகிமை மூடுகிற நேரம் இது. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க.
நம்முடைய மத்தியில் எனக்கு அன்னை மரி உண்டு. நமக்காய் பரிந்து பேசுகிற அன்னை மரி நம்முடைய மத்தியில் அப்படியே அங்கே இங்கேயும் அசைவாடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு கவியாய் இறங்கி நம்மை மூடுகிறார். அவருடைய பிரசன்னம் இந்த வேளையில் இறங்கி உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த ஆலயத்தின் வெளியே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய இந்த பிரசன்னம் வந்து அப்படியே மூடுகிறது. கண்ணமுடி விசுவசிங்க. அந்த வானவில்லை பார்க்கிற பொழுது ஆண்டவர் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்வாராமே. ஏசப்பாவை பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நம்மீது மிகுந்த இரக்கமும் கருணையும் வருகிறதே. உங்களுக்கு எனக்கு நடுவில் ஏசப்பா போய் நிற்கிறாரே. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு நடுவில் ஏசப்பா போய் நின்னுக்கிறாரே. நின்னுக்கிட்டு இன்னைக்கு பரிந்து பேசுகிறாரே. ஆண்டவரே, என் பிள்ளைப்பா, என் மகன் ஆண்டவரே, என் மகன் ஆண்டவரே, என் மகள் ஆண்டவரே, என் மகளுடைய கண்ணீர் போதும் அப்பா, என் மகளுடைய வேதனை போதும் ஆண்டவரே அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் பரிந்து பேசுவாரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தந்த இந்த ரகசியத்தை மனதுக்குள்ள தியானிங்க. ஆண்டவரே, உங்களை முன்னிட்டு நான் வாழ்வு பெறுவேன்னு சொல்லுங்க. எசப்பா, உங்களை முன்னிட்டு எனக்கு வாழ்வு உண்டு ஆண்டவரே. நான் பெற வேண்டிய தண்டனையை நீர் பெற்றீரப்பா. நான் பெற வேண்டிய வேதனைகளையும் பாடுகளையும் நீர் சுமந்தீர் ஐயா. எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஐயா. உம்முடைய இரத்தத்தை காணுகிற பொழுது ஆண்டவர் என் மீது கருணை கொள்ளுகிறாரே. என் பாவங்கள் என்கிற கடன் பத்திரம் அழிக்கப்படுகிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிங்க. அவன் சொல்றான், நான் கடல்ல இருக்கிற தண்ணியை ஊரா இறைச்சி இந்த குழியில ஊத்தி கடலை வத்த செய்ய போறேன் அப்படின்னு சொன்னான். இந்த நீங்க சிரிக்கிற மாதிரி தான் அகஸ்தீனாரும் சிரிச்சுட்டு, பைத்தியக்காரா, அது முடியுமா, அது நடக்கிற காரியமா அப்படின்னு அந்த பையன்ட்டு கேட்டார். அதற்கு அந்த பையன் சொன்னான், ஐயா, நீங்க சிந்திச்சு யோசித்துட்டு வர்ற காரியத்தை விட இது எளிதுதான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இவர் என்ன சிந்திச்சுட்டு வர்றாரு? பிதா, சுதன், பரிசுத்தாவி எப்படி ஒரே கடவுளா இருக்கிறாங்க, அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணுமேன்னு நினைக்கிறாரு. பார்த்தீங்களா? அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா, நீங்க சிந்திச்சுட்டு வர்ற அந்த காரியத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறத விட இது ரொம்ப ஈஸி. எது? கடல் தண்ணியை ஊராக எடுத்து இந்த குழிக்குள்ள ஊத்துறது. எத்தனை பேருக்கு புரியுது? இவருக்கு ஒரு நேரம் ஸ்ட்ரக்கப் ஆயிடுச்சு. அப்படி, ஆமா, அது ரகசியம் அல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்காரு, பயலை காணும். அது யாருன்னா இயேசு, குழந்தை இயேசுவா வந்து அவருக்கு அந்த காரியத்தை சொன்னதாக திருச்சபை சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி அழலையா சொல்லுங்க. தமத்திருத்துவம் என்பது என்னது? ஒரு ரகசியம். ஆமே. கைகளை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிதாவும் சுதனும் பரிசுத்த ஆவியும், ஆனா 3 நிலையில இருந்தாலும் அவங்க ஒரே கடவுள் தான். அது ரகசியம். நம்ம அறிவுக்கு அது எட்டாது. எத்தனை பேர் புரியுது? ஒரு நாயை கூப்பிட்டு 1 1 சேர்ந்தா 2ன்னு சொல்லும். நாய்க்கு புரியுமா? புரியும் மக்களே. நீங்கள் நம்ம ஊரில் வளர்கிற நாயை பார்த்துட்டே சொல்லாதீங்க. சில நல்ல நாய்கள் இருக்கிறது, அந்த சில விலகுடன நாய்கள். அவைகளுக்கு 2 கறி துண்டை காமிச்சு ஒரு கறி துண்டை கொடுத்துட்டு ஒரு கறி துண்டை மறைச்சி வச்சுட்டா அது கேட்கும். இன்னொரு கறி துண்டு காட்டினியா எங்கே சொல்லு அப்படின்னு கேட்கும். நாய்க்கு தெரியும் 1 1 சேர்ந்தா எத்தனை. ஆனால் அதே நாய்க்கு 1 இன்று 1 2 1ன்னு தெரியாது. இது சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? 1 + 1 எத்தனைன்னு நாய்க்கு தெரியும். ஆனால் 1 இன்று 1 என்னது? 2 1 தானே. நாய் கேட்கணும், அது எப்படி? 2 கறி இருந்தால் 1 சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிடணும். அது எப்படி 1 இன்று 1 எப்படி 1 ஆகும்? நாய்க்கு அது புரியாது இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
ஏன்னா அதுக்கு அந்த புத்தி தான் இருக்கு. அந்த நாய் பார்த்து ஆச்சரியப்படும், ஐயோ அப்பா எவ்வளோ பெரிய பில்டிங், வானத்தில் ஏரோப்ளைன்லாம் பறக்குது, எவ்வளோ பெருசு, இது எப்படி பறக்குது? அது நாய்க்கு புரியுமா? ஏன்னா அதுக்கு அவ்வளோதான் அறிவு. கவனிக்கிறீங்களா? மனுஷர்களாகிய நமக்கும் ஆண்டவர் ஞானத்தின் அளவை அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார். நம்ம அறிவுக்கும் அந்த ரகசியம் என்ன செய்யாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவோம், நிறைய பேர் சொல்றாங்க என்னிடத்துல, பிரதர் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வோம் பிரதர், என் மனசுக்கு சரின்னு படாததை செய்ய மாட்டேன். அபிஷேகத்துல நிரம்புறீங்க, ஆவின்னு சொல்றீங்க, அதெல்லாம் சரின்னு எனக்கு தெரியல, சரின்னு பட்டா நான் செய்வேன். அல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஆமென். அது எப்படி ஒரே கடவுளா இருக்கிறார்? என் மனசுக்கு அதெல்லாம் சரின்னு படலை. அப்போ அவர் இப்படி கேட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு ஜெபத்தில் உங்கள் பெண்டாட்டி என்ன சிந்திச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். உங்கள் மகன் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அது எப்படி முடியும்? உங்கள் மனைவி உங்கள் மகன் என்ன சிந்திக்கிறாங்கிறது உங்களால் சொல்ல முடியலன்னா இந்த ரகசியத்தை நீங்கள் எப்படி அறிய முடியும்? நமக்கு இருக்கிற ஞானம் அவ்வளவுதான், அது ரகசியம். ட்ரினிட்டி, தமத்திருத்துவம் என்பது ஒரு ரகசியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கைகளை வைத்து சொல்லுங்களேன், எல்லாரும் கை அசைத்து சொல்லுங்க. ஆனாலும் உங்களை நான் இப்படியே விட்டுட்டு போக விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச சின்ன அறிவை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது ரகசியம்தான். ஆனால் தேவனை விசுவசிக்கிறவர்களுக்கும் அவருடைய ஆவியானவரை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்துவாரா? கைகளை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் உணர்த்துற ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஐஸ் கட்டி இருக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஐஸ் கட்டி எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும், அப்படித்தானே? ஆனால் அது கட்டியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி எப்படி இருக்கும்? மெதமா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அது லிக்யூட் தண்ணி. நீராவி பார்த்துருக்கிறீங்களா? சோத்து பானையிலேருந்து வருமே நீராவி, அது எப்படி இருக்கும்? வெது வெது வெதுன்னு இருக்கும். ஆனால் இந்த மூணுக்கும் இங்கிலீஷில் சயின்டிஃபிக்காக என்ன பேர் தெரியுமா? அதை H2O தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐஸ் கட்டியும் என்ன தான் சொல்லுவாங்க? H2O தான் சொல்லுவாங்க. நீராவி என்ன தான் சொல்லுவாங்க? H2O தான் சொல்லுவாங்க. தண்ணியையும் என்ன தான் சொல்லுவாங்க? ஆனால் 3 குணங்களில் இருக்குது இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ லேசா தொடுதா? ஆனால் ஒண்ணுதான், பிதா சுதன் பரிசுத்த ஆவி 3 பேர் என்னவா தான் இருக்கிறாங்க? 3 குணங்களில் இருக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அப்ப நாம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரே ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைச்சு இந்த சிறு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னார். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் கூட சில நேரம் நினைப்பேன், இந்த பைபிளை ஆண்டவர் அரிஸ்டாட்டிக்கை கொண்டுட்டு பிளாட்டோ அந்த மாதிரி அறிவியல் அறிஞர்களை கொண்டுட்டு ஏன் ஆண்டவர் எழுதலை? புரியுதா நான் கேட்கறது? ஆண்டவர் இதை யாரை கொண்டு எழுதினார்னா கடலுக்கு போற மனுஷனையும் சாதாரண மனுஷனையும் ஒரு படிப்பறிவு இல்லாத மனுஷனையும் கொண்டு தானே எழுதினாரு. எலிசா யாரு? ஒரு விவசாயி. எலியா யாரு? ஒரு சாதாரணமான ஆளு. அரிஸ்டாட்டிக்கும் பிளாட்டோவுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தியா எழுத சொல்லல. அவங்கெல்லாம் எழுதியிருந்தா ஒருவேளை நம்மளால படிக்க முடியாது போல. அதனால ஆண்டவர் எளிய மனுஷங்களை கொண்டு எழுத வைக்கிறாரு. பார்த்தீங்களா? அது அவருடைய ரகசியம். ஏ அப்பா, இவர் எவ்வளவு ஆண்டவரை தேடுற மனுஷன், இவருக்கு வெளிப்படாதது. இன்னைக்கு இந்த பையன் அபிஷேகம் விட்டுட்டு வந்துட்டானா, ஜெபிக்கிறாங்கன்னா, இவன் ஜெபிச்சா நோயெல்லாம் சுகமாவுதா? அது எப்படி அப்பா? அது ரகசியம். அது மனித எண்ணத்துக்கு எழும்பாது. அது தேவனுடைய ஞானம். அவர் எளிய மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். எளிய மனுஷன் அவர் பயன்படுத்துகிறார். அவர்கிட்ட போய் நீர் ஏன் பயன்படுத்துகிறீர்னு குயவனிடத்துல களிமண் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
உங்க குடும்பத்துல நீ ஒதுக்கப்பட்ட பாத்திரமா இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு உங்களை ஒளிவிளக்காக பயன்படுத்துவார். அப்போ அந்த நேரத்துல அந்த குடும்பத்துல எல்லா வகையிலும் பேருள்ளவங்களா இருக்கிறவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவட்ட என்ன இருக்கு, இவளுக்கு என்ன தகுதி இருக்கு இவன் இந்த காரியத்தை எல்லாம் செய்யறதுக்கு, நீ என்ன காரியம் செஞ்சு இப்படியெல்லாம் நீ வந்த அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, அது ரகசியம், அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ரகசியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல்ல அந்த வயலட் கலர் யாரை சுட்டி காட்டுது? இயேசு என்னவா இருக்கிறார். ரெண்டாவது அந்த கலர் யாரை சுட்டி காட்டுது? இயேசு என்னவா இருக்கிறார். ரகசியம், அவர் ஒரே தெய்வம் அப்படிங்கிறதை காட்டுகிறது. ஆமென். மூணாவது என்ன கலர்னா, தமிழ்ல சொல்ல விரும்புகிறேன், நீல கலர் உண்டு. அந்த வானவில்லில மூணாவது கலர் என்ன? நீல கலர். இந்த நீல கலர் எதை அர்த்தம் கொள்ளுகிறது என்றால் பரலோகத்தை சுட்டி காட்டுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ மக்களை கவனிங்க. பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சரிங்களா? காந்தி பிறந்தார்னா அவருக்கு அம்மா அப்பா உண்டு. புத்தர் பிறந்தார்னா அவருக்கு யார் உண்டு? அம்மா அப்பா உண்டு. உண்டு தானே? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பெரிய பெரிய மதங்களை தோற்றுவித்தவர்களுக்கெல்லாம் அம்மா அப்பா உண்டு. ஆனால் இயேசுக்கு தான் அப்பா கிடையாது. இயேசுக்கு தான் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் உண்டு. அப்பா யாரு? அப்பா யாரு? அது பரிசுத்த ஆவியானவர். அப்பா மேல இருக்கார், பிதாவாகிய தெய்வம். அவர் பரிசுத்த ஆவி மாதாவுக்குள்ள அனுப்பி கருகொண்டு பிறந்தவர் தானே ஆண்டவர். அவர் மேலிலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அந்த வானவில்லினுடைய மூணாவது கலர் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை காட்டுகிறது. எத்தனை பேர் புரியுது? கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவது கலர் என்ன கலர் பார்த்தீங்கன்னா, வானவில்லில பச்சை கலர். பிரைஸ் தி லார்ட். அந்த பச்சை எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வரக்கூடிய ஜீவனை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? ஜீவனை குறிக்கிறது. ஆமென். மரித்து போன லாசரை 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மரித்து போன ஒரு வாலிப பையனை பாடைய தொட்டு எந்தின்னு எழுப்பி அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சது யாருதான்? இயேசு தான். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை தருகிறவர். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். அவர் ஜீவனை தருகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய கொலை பண்ணிட்டு ஒரு மனிதன் ஜெயில கிடக்கிறான். அந்த மனிதனிடத்துல போய் ஒரு மிஷினரி சந்தித்து இயேசுதான் ரட்சகர், அவர் உனக்கு ரட்சிப்பை தருவார் என்று பிரசங்கம் பண்ணினதுனாலையும் பைபிள் அந்த கைதி வாசித்ததுனாலையும் மனவருந்தி ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரை நான் பாவி, என்னை மன்னிங்க, எனக்கு புது வாழ்வு தாங்கன்னு அந்த கொலை கைதி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து அவனுக்கு புது வாழ்வு தந்து, ஆண்டவர் உனக்கு எதை கொடுத்து விடுகிறார் தெரியுமா? புதிய ஜீவனை கொடுத்து விடுகிறார். அதனால இந்த உலகத்தில் அவன் உயிர் போறதை பற்றி அவனுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அவனுக்கு தூக்கு போட்டிருந்தாலும் அந்த தூக்குக்கு போகும்பொழுது அவனுடைய முகமெல்லாம் ஒரே மகிழ்ச்சியின் பிரசன்னம். காரணம், கிறிஸ்து எனக்கு புதிய ஜீவன் தந்து விட்டார். அது நித்திய ஜீவன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் உங்களுக்கும் எனக்கு என்ன தர முடியும்னா ஜீவன் தர முடியும், உயிரை தர முடியும், வாழ்வை தர முடியும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவை அல்லாமல் வாழ்வை, ஜீவனை நாம வேற யாரிடத்திலையும் போய் பெறவே முடியாது. கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த பச்சை கலர் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அவர் ஜீவனை தருகிறவர். கைகளை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு கலர் இருக்கிறது. என்னது கலரு? 5வது கலர். அது என்ன கலரு? மஞ்சள் கலர். ஹல்லேலூயா. இந்த மஞ்சள் கலர் எதை காட்டுதுன்னா சூரியனிடம் இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை காட்டுகிறது. ஆமென். வெளிச்சத்தை காட்டுகிறது. கிறிஸ்து இயேசு சொன்னார், நானே உலகின்
ஒளி. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருளில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த சத்தியங்களை கேட்க கேட்க உங்க உள்ளத்துக்குள்ள அறிந்து கொள்ளுங்க. இருளில் வாழுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னவா இருக்கிறார்? இயேசு என்னவா இருக்கிறார்? வெளிச்சமா இருக்கிறாரா? எத்தனை பேர் இதை விசுவசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில அதை அனுபவப்பட்டு இருக்கிறீங்களா? இருளில் நடக்கும் பொழுது நமக்கு வெளிச்சம் யாரு? இருள்னா என்ன இருள்? இந்த லைட் எல்லாம் இல்லாத இருளா? அது கிடையாது. வாழ்க்கையில ஆவிக்குரிய இருள். எங்க போகணும்னு தெரியாம தவிக்கும் போது ஏசப்பான்னு கூப்பிடும்போது அவரே நமக்கு வெளிச்சமாவார். அவர் நம்ம கிட்ட வந்துட்டா நமக்கு போற வழி தெரிஞ்சிடும். சரிதானா? அதான் ஆண்டவர் சொன்னார், நானே உலகின் ஒளி. என் கிட்ட வருகிறவனுக்கு வெளிச்சம் இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் கைகளை சீத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போகட்டும். ஆறாவது அடுத்து என்ன கலர் வருகிறது பாருங்க? ஆரஞ்சு கலர். அந்த அந்த வானவில்லினுடைய ஆறாவது கலர் என்ன கலரு? ஆமென். அது எதை குறிக்குன்னு சொன்னா எச்சரிக்கை, முன்னறிவிப்பு, எச்சரிக்கையை குறைக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த பொழுது அவர் சொன்ன முதல் நற்செய்தி சத்தியம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் நெருங்கிட்டு. நீ மனம் திரும்பலன்னா உனக்கு என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். நீ மனம் திரும்பலன்னா உனக்கு என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். ஆகவே மனம் திரும்பு அப்படிங்கிற சத்தியத்தை இந்த உலகத்துக்கு அறிவித்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அல்லேலூயா. எச்சரிப்பை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்னு கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை பார்க்கிற பொழுது ஒரு எச்சரிப்பு வருது. என்ன எச்சரிப்பு தெரியுமா? நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பி என்னிடத்துல வா. இதைத்தான் ஆண்டவர் கூப்பிடுகிறார். சரிங்களா? அப்ப அந்த ஆறாவது கலர் எதை குறிக்கிறது? எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பை கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஏழாவது கலர் அது என்ன கலரு? சிகப்பு கலர். உங்களுக்கு அழகா அர்த்தம் சொல்லிடுவீங்க. சிகப்பு கலர் எதை குறிக்கிறது? இயேசுவினுடைய இரத்தத்தை குறிக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரத்தை எடுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 19 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்க. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தமாகும். ஆமென். நமக்காக ஆண்டவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? பொன்னும் வெள்ளியும் கிடையாது, மாசு மறுவற்ற அவருடைய ரத்தத்தை நமக்காக விலை கொடுத்து அவர் சிந்தி நம்மளை வாங்கி இருக்கிறார். அப்படிதானே பைபிள் சொல்லுது. அந்த வானவில்லினுடைய கடைசி கலர் சிகப்பு எதை காட்டுகிறது? இயேசுவினுடைய ரத்தம். அந்த ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை ஆண்டவர் என்ன வாங்கி இருக்கிறார்? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை கேட்கிற தேவ மக்களை ஒன்று கவனிங்க. நீங்க ஏசப்பாட்ட வந்து அப்பா நான் பாவி அப்பா என்னை மன்னிங்கப்பான்னு சொன்னா அவர் உடனே மனம் இறங்கி தன் இரத்தத்தினால் நம்மை கழுவி விடுகிறார். கவனிக்கிங்களா? அவருடைய இரத்தத்துக்குள்ளே வந்த உங்களை எந்த சத்துருவாலையும் எந்த செய்வினையினாலையும் தொட முடியாது. அவருடைய இரத்தத்துக்குள்ள வந்த பிள்ளைகளை நான் அவருடைய இரத்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னை அது தொற்றுமோ என்னை இது தொற்றுமோன்னு நீங்க பயந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்க அவருடைய இரத்தத்துக்குள்ள வந்ததை முழுமையா விசுவசிக்கலன்னு அது அர்த்தம். சரிங்களா? அவருடைய இரத்தத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தின் வாதைகளோ தடைகளோ உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. எதுவுமே தொட முடியாது. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள வந்துட்டான். ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அல்லேலூயா. இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். அந்த வானவில்லினுடைய 7 கலரும் யாரை குறிக்கிறது? இது எத்தனை பேரால இப்ப விசுவசிக்க முடியுது? யாரை குறிக்குது? இப்ப கவனிங்க.
அந்த வானவில்லினுடைய மேல் கலருங்கிறது எதை சொன்னேன்? அந்த அரசர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறாரா? அவர் பரலோகத்திலிருந்து மேல இருந்து கீழே பார்க்கும்போது என்ன தெரியுது? ரத்தம் தெரியுது. வானவில்ல மேல இருந்து கீழே பார்க்கும்போது என்ன தெரியுது? கவனிங்க, என்ன தெரியுது? கவனிங்க. விண்ணக தந்தை மேல இருந்து கீழே இப்படி நம்மளை பார்ப்பார். பரலோகத்திலிருந்து பூமியில் வாழுகிற நம்மளை அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கு நடுவில் அவர் கண்ணுக்கு என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் ரத்தம் தெரிகிறது. நோவாட்ட சொன்னார், இந்த வானவில்லை பார்க்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை நினைவு கூறுவேன், என் ஜனங்களை தண்ணியினால் என்ன செய்ய மாட்டேன். அதுபோல உங்களையும் என்னையும் ஆண்டவர் விண்ணக தந்தை யெகோவா தெய்வம் பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கு நடுவில் ஒருத்தரை பார்க்கிறார். அவர் யாருன்னா இயேசுவை பார்க்கிறார், இயேசுவினுடைய ரத்தத்தை பார்க்கிறார். அந்த ரத்தத்தை முன்னிட்டு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அந்த ரத்தத்தை முன்னிட்டு நமக்கு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நம் மீது வராதபடி நம்மை இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? காக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியும்படி ஒரு காரியம் சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்துல பெரிய பாவம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அப்புறம் மனம் திரும்பி மரிச்சிட்டான். கடைசி நேரத்துல அவன் ஆண்டவருக்கு முன்னால போய் நிற்கிறான். பிதா அரியணையில் வீற்றிருக்கிறார், இயேசு வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவன் நியாய தீர்ப்புக்காக ஆண்டவருக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறான். கவனிங்க, இதான் நடக்கும் பரலோகத்துல. அப்பொழுது அங்கே சாத்தான் வந்து என்ன சொல்லுவான்னா, இவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் அப்படியே படம் போல காட்டி இந்த சுட்டி காட்டுவான். ஆண்டவரே பார்த்தீருமா, இதை செஞ்சிருக்கான், பார்த்தீங்களா, இதை செஞ்சிருக்கான், பார்த்தீருமா, இதை செஞ்சிருக்கான், எல்லாவற்றையும் அவன் காட்டுவான். காரணம், சாத்தானுக்கு பேர் என்ன? குற்றம் சாட்டுகிறவன். கவனிக்கிறீங்களா? அவன் கரெக்டாக குற்றம் சாட்டுவான். இதை பார்த்தீங்களா, இவன் இதெல்லாம் செய்திருக்கான், பார்த்தீங்களா, இதெல்லாம் செய்திருக்கான் அப்படின்னு குற்றம் சாட்டி காட்டுவான். ஆனால் பிதாவின் வலது வாசத்தில் நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வார்னா, தந்தையே, இவன் இந்த வயதான நாளில் இல்லைன்னா இந்த மிடில் ஸ்டேஜில் மனம் திரும்பி என் பாதத்தில் வந்து அழுத பொழுது இவனுக்காக நான் என்ன ஊற்றிட்டேன்? என் ரத்தத்தை இவன் மேலே ஊற்றிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். கவனிக்கிறீங்களா? அப்போ தந்தை பார்க்கும்போது அவன் தெரிய மாட்டான், இயேசுவின் ரத்தம் தெரியும். இப்போ அவன் மேலே எந்த தண்டனை தீர்ப்புமே கிடையாது, அவன் பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா அவன் அடைய வேண்டிய தண்டனை தீர்ப்பை இயேசு பெற்றுவிட்டார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அதை அப்படியே உங்களுக்கு எனக்கு ஆக்கிக்கோங்க. நான் அடைய வேண்டிய தண்டனையை என் ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். விண்ணகத்திலிருந்து தந்தை என்னை பார்க்கிற பொழுது எனக்கும் தந்தைக்கு நடுவில் என்ன இருக்கும்னா, இயேசுனுடைய ரத்தம். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கரங்களை வேத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனிங்க மக்களே, வானவில் எப்பொழுது ஏற்படும்? வானத்தில் எப்போ ஏற்படும்? மழை பெய்யுங்கிறத விட மக்களே, வானத்தில் ஒரு சலனம் உண்டாகணும். என்ன உண்டாகணும்? இடிச்சு ஒரு சலனம் உண்டாகணும். சரிங்களா? அப்போ தான் என்ன உண்டாகும்? வானவில் உண்டாகும். கவனிங்க, இந்த உலகத்திலேயே ஏற்பட்ட பெரிய சலனம் எதுன்னா ஆண்டவருடைய கல்வாரி மரணம் தான். இந்த உலகத்திலேயே ஏற்பட்ட பெரிய சலனம். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, இயேசுவே நன்றி, பிரைஸ் தி லார்ட். ஒரு வானவில் வரணும்னா முதல்ல என்ன நடக்கணும்? சலனம். பூமியில் என்ன நடக்கணும்? ஒரு சலனம் நடக்கணும். ரெண்டாவது என்ன வரணும்னா சூரிய வெளிச்சம் வரணும். வந்தால் தான் என்ன தெரியும்? வானவில் தெரியும். சரிங்களா? அப்போ இந்த உலகத்தில் நடந்த முதல் சலனம், பெரிய சலனம் எதுன்னா அது இயேசுவினுடைய கொல்கொத்தா மரணம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேளுங்க. இந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேளுங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட பல கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில்
ஆமென். ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆமென். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. சொரை எழுப்பி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சொல்லப்படுது. தேவ மக்களே, உங்க இருதயத்தை, உங்க ஆத்தும கண்ணை திறந்து கொடுங்க. இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டு அவர் சாத்தானை என்ன பண்ணியிருக்கிறாரு? தோற்கடித்திருக்கிறார். சரிங்களா? அல்லேலூயா. அந்த நாட்களையும் சரி, என்ன மக்களே கவனிங்க, ஒரு ராஜா ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், தோத்த ராஜாவை என்ன பண்ணுவான்னா தன் காலுக்கு கீழே போட்டு இழுத்துட்டு வருவான். ஜெயிச்ச ராஜா தோத்த ராஜாவை என்ன செய்வாங்களாம்? தன் காலுக்கு கீழே போட்டு இழுத்துட்டு வருவாங்க. அது என்ன அறிகுறினா, நான் ஜெயிச்சிட்டேன், அவன் என்ன ஆயிட்டான்? தோத்துட்டான். அதான் அறிகுறி. ஆமென். கவனிங்க மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து அவர் சாத்தானை என்ன பண்ணி விட்டார்? தோற்கடித்து விட்டார். கவனிக்கிறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கு இனிமே எந்த அதிகாரமும் ஜனங்க மேல கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை சொல்லித்தர நான் விரும்புகிறேன். ஒரு சகோதரி, விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, அவங்க ஒரு 100 பேரோடையாவது விபச்சாரம் செய்திருப்பாங்க. அவங்க தன் இருதயத்துக்குள்ளே சொல்லி கொண்டாங்க, எனக்கு மன்னிப்பு உண்டா? என் பாவத்திலிருந்து எனக்கு விமோசனம் உண்டா? அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், அவர் மன்னிக்கிற தெய்வம் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் குருசின் அடியில் வந்து அழுகுறாங்க. கர்த்தாவே, நான் பாவி அப்பா, நான் பெரிய பாவி. அவங்க சொல்லுகிறார்கள், நான் இந்த பாவத்தை விடணும்னு நினைச்சாலும் அந்த பாவ சிந்தனை என்னை விட மாட்டேங்கி. நான் சொன்னேன், அந்த பாவத்தை செய்ய வைத்த சாத்தான் உங்க மேல அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க அவனுக்கு அடிமையா இருக்கிறீங்க. கவனிங்க, நாம பாவம் செஞ்ச உடனே நம்ம மேல அவன் கணக்கு எழுதி ஒரு கடன் பத்திரம் ரெடி பண்ணிடுறான். இவன் இன்னென்ன பாவம் செஞ்சான், இன்னென்ன பாவம் செஞ்சான், இவன் இந்தந்த பாவத்துக்கு இந்தந்த தண்டனையை இவன் அனுபவிக்கணும். அதான் கடன் பத்திரம். சரியா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சகோதரனே, சகோதரி, கவனிங்க, நாம் செய்த பாவத்திற்கு அவன் தண்டனை எழுதி வைத்திருக்கிறான். அதான் கடன் பத்திரம். இவ இந்த பாவம் செஞ்சிருக்கிறா, இவ இதுக்கு என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இவ தண்டனை அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் அனுபவிக்கணும், நரகத்தில் அனுபவிக்கணும். அவன் கடன் பத்திரத்தை எழுதி வச்சிருக்கான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன் ஜீவனை விட்டதுனால அந்த கடன் பத்திரம் முழுவதையும் அவர் தன் இரத்தத்தால் அழித்து விட்டார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அதை நம்மகிட்ட சொன்னேன், உங்க பத்திரத்தை பூரா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா அக்யூஸ்ட் லிஸ்ட்டை பூரா அவர் என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிருவாரம்மா. நீங்க அழுங்க, செவிங்க. அப்போ கல்வாரி குருசின் அடியில் ஆண்டுடைய குருசை பிடிச்சு, அப்பா நான் பாவியப்பான்னு அழுகுறாங்க. நான் பாவியப்பான்னு அழுத பொழுது உண்மையிலேயே இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவியது. நான் விசுவசிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவியது. என்னாச்சு தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் கழுவப்படுகிற அனுபவத்தை பெற்றுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அந்த பாவம் செய்யணுங்கிற அந்த சிந்தனை எனக்கு துளி கூட என் மைண்டுக்குள்ள என்ன செய்யல, வரல. பாவம் செய்யறதுக்கு ஒருத்தன் என்னை தூண்டிய பொழுது எனக்கு அதை வாந்தி பண்ணுகிறதை போன்ற ஒரு உணர்வு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவனுக்கு உங்க மேல இருந்த அதிகாரம் போய் கிறிஸ்து இப்போ உங்க மேல அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவின் அதிகாரத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிறீங்க? பரிசோதித்து பாருங்க. இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் அந்த வானவில் வந்து நிற்க விரும்புகிறது. அவருடைய ரத்தம் நம்மை மூட விரும்புகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? விசுவசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் உங்க மேல இன்னைக்கு வீச போகுது. அந்த நேரத்தில்
அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்கிற அந்த வானவில் அந்த ரத்தம் உங்க மேல அப்படியே அப்படியே வளைஞ்சு நிற்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். ஒரு காரியத்தை நீங்க இப்ப அறியணும். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு என்ன கொடுக்கும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? அப்ப மகளே, இந்த உண்மையை இந்த சத்தியத்தை காதால கேட்கீங்க பார்த்தீங்களா? இதை கேட்டு இதை நீங்க விசுவசிக்கும் பொழுது உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை உண்டாகும், பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை உண்டாகும், கண்ணீர் துடைக்கப்படும். இதை எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கவனிங்க அன்பான மக்களே, இந்த வானவில்லை குறித்து சில ஆழமான காரியம் சொல்ல விரும்புகிறேன். அந்த வானவில்லை மனுஷன் கேட்டு ஆண்டவர் கொடுத்தது கிடையாது. ஆண்டவரே எனக்கு வானவில்லை தாங்கன்னு எந்த மனுஷனாவது கேட்டானா? எந்த மனுஷனாவது கேட்டானா? கேட்கல. அதே மாதிரி எனக்கு இரட்சகர் வேணும்னு எந்த மனுஷனாவது ஆண்டவர்கிட்ட கேட்டானா? கிடையாது, யாருமே கேட்கல. இரட்சகரை ஆண்டவரே நமக்காக கொடுத்தார். சரிதானா? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்படும்படி இரட்சகர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்காக வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஹல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இயேசு இந்த பூமிக்கு வரணும்னு முன்குறிக்கப்பட்டிருக்கிறாராம். கவனிக்கிறீங்களா? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் வந்தாருன்னு நினைக்கிறீங்க, ஆனா அது எப்பவுமே முன்குறிக்கப்பட்டது. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவர். சரிதானா? ஹல்லேலூயா. கவனிங்க மக்களே, இயேசு எங்களுக்கு வேணும்னு எந்த மனுஷனும் கேட்டது கிடையாது. அது தேவனுடைய திட்டம். தேவனே இரட்சகரை இந்த பூமிக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வானவில்லினுடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, வானவில்லை யாராலையும் போய் அழிக்க முடியாது. கையை வச்சோ எந்த சக்தியை கொண்டு வானவில் என்ன பண்ண முடியாது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாராலையும் என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல விரும்புறீங்க? அவருடைய அரசை யாராலையும் அழிக்க முடியுமா? இயேசு பிறந்த உடனே ஏரோது ஒரு ஆர்டர் போடுறான். 2 வயசுக்குள்ள கீழே உள்ள பிள்ளைகளை பூரா என்ன செய்யுங்க, கொள்ளுங்க சொன்னானா? ஆண்டவர் சூசியப்பருக்கு வெளிப்படுத்தி அழகா இயேசுவை காப்பாத்துறாரா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இறுதி நேரத்துல இயேசுவை கல்வாரி சிலுவையில் அரைஞ்சு முடிச்ச உடனே இயேசு மரித்து விட்டார்னு சாத்தான் சந்தோஷப்பட்டான். ஆனா இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிரோட எழும்பினாரா? எழும்பினாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு அழிவு கிடையாது. அவர் வாழ்கிற தெய்வம். அவர் என் தெய்வம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் என் தெய்வம், வாழுகிறார் என் தெய்வம். அவர் என்னை வாழ வைப்பார். கரங்களை வைத்து ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3வது அந்த வானவில் என்ன செய்து தெரியுமா? ஆகாசத்தையும் பூமியும் அது என்ன செய்கிறது? இணைக்கிறது, இணைக்கிறது. இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களையும் தந்தையும் என்னையும் தந்தையும் இணைக்கிறவர் யாருதான்? சத்தமா கேளுங்க, இணைக்கிறவர் யாருதான்? ஆமென்னு சொல்லுங்க. நமக்கும் தந்தைக்கும் நடுவுல ஒரே பாலம் ஒருவன் உண்டு என்றால் அது யார்தான்? அன்னை மரியும் புனிதர்களும் யாரிடத்துல பரிந்து பேசலாம்? இயேசுவிடத்துல பேசலாம். ஆனா பிதாவிடத்துல நம்மளை கொண்டு இணைக்கிறது யார்தான்? இயேசுதான். வானவில் எப்படி பூமியையும் அந்த சராசரத்தையும் விண்ணகத்தையும் பூமி இணைக்குதோ, அதே போல இயேசு உங்களையும் என்னையும் தந்தையோடு அவர் என்ன செய்கிறார்? இணைக்கிறார். கவனிக்கிறீங்களா? கரங்களை விதி சொல்லுங்க, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்க வேகமாக. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க.
ஏனெனில் கடவுள் ஒருவரே. ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனுஷருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்து என்கிற மனிதன் தான் மனுஷனையும் கடவுளை என்ன செய்யறாராம்? இணைக்கிறார். ஒரே இணைப்பாளர். ஹல்லேலூயா. அப்ப அந்த வானவில் என்ன செய்யுது? பூமியையும் வானத்தையும் இணைக்குதா? அப்ப இயேசுவும் நம்மையும் விண்ணக தந்தை என்ன செய்யறாரு? பரலோகத்தை நம்மளை என்ன செய்யறார்? இணைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு ரகசியம் சொல்லித்தாரேன். நாம இப்ப பார்க்கிறோமே வானவில், அது முழுமையான வானவில் கிடையாது. சரிங்களா? அது பாதி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்ம முழுமையான வானவில் இதுவரைக்கும் யாரும் என்ன செய்யல, பார்க்கல. நம்ம பார்க்கிறது பாதி வானவில் தான். அதுபோல இயேசுவை நாம் இதுவரைக்கும் அறிந்திருப்பது கொஞ்சம்தான், கொஞ்சம்தான். நாம் மரித்து பரலோகத்தில் அவரை போய் பார்ப்போம் தெரியுமா? அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் அவரை செய்வோம், அறிந்து கொள்வோம். வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுங்க, 12வது வசனம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது. ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல், பாருங்க, இயேசுவை நாம இப்ப எப்படி பார்க்கிறோம்னா கண்ணாடியில் காண்பதை போல மங்களாய் காண்கிறோம், மங்களாய் பார்க்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். அப்போது நாம் அவரை எப்படி காண்போம்? நேரில் காண்போம், நேரடியா பார்ப்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன். இப்போது இயேசப்பாவை நான் கொஞ்சம் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல், கடவுள் என்னை அறிந்துள்ளது போல முழுமையாய் அறிவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போது இயேசுவை நாம எப்படித்தான் அறிகிறோமா? கொஞ்சம் தான் அறிகிறோம். சரிங்களா? ஆனா பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரா? மகா மகிமையிலே அவர் வாற்றிருப்பாரா? ஆமென். அவர் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மக்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது அப்படியே அசைவாடி இறங்க விரும்புகிறார். நம்ம மேல மூட விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம மேல இயேசப்பா மூடி நிற்கும் போது நம்மை பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் நம் மீது மனமிறங்கி இன்னைக்கு விடுதலையை தருவார். நம்ம ஒருத்தர் கையையும் பிடிச்சு இன்னைக்கு ஏசப்பா பரிந்து பேசுவார். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க. உங்கள் கையை பிடிச்சு ஆண்டவர் உங்களுக்காக இன்னைக்கு பரிந்து பேசுவார். இயேசு நமக்காய் பரிந்துரைக்கிறவர். அவர் கையை பிடிச்சு பரிந்து பேச 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 காரியம் நடக்குமா? எல்லா பரிந்துரையாளர்களிலும் பெரிய பரிந்துரையாளர் ஆண்டவர் இயேசு. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, நாம் ஜெபம் பண்ணுவோம். வெளியே இருக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி அப்பா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாரும் முழங்கால் படிடுங்க, சீக்கிரமா முழங்கால் படிடுங்க. அவருடைய மகிமை இன்னைக்கு நம்மை மூடுகிற நேரம் இது. இந்த நேரத்தில் அவருடைய மகிமை மூடுகிற நேரம் இது. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. நம்முடைய மத்தியில் எனக்கு அன்னை மரி உண்டு. நமக்காய் பரிந்து பேசுகிற அன்னை மரி நம்முடைய மத்தியில் அப்படியே அங்கே இங்கேயும் அசைவாடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு கவியாய் இறங்கி நம்மை மூடுகிறார். அவருடைய பிரசன்னம் இந்த வேளையில் இறங்கி உங்கள் ஒவ்வொருத்தரையும், இந்த ஆலயத்தின் வெளியே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய இந்த பிரசன்னம் வந்து அப்படியே மூடுகிறது. கண்ணமுடி விசுவசிங்க. அந்த வானவில்லை பார்க்கிற பொழுது ஆண்டவர் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்வாராமே. ஏசப்பாவை பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நம்மீது மிகுந்த இரக்கமும் கருணையும் வருகிறதே.
உங்களுக்கு எனக்கு நடுவுல ஏசப்பா போய் நிற்கிறாரே. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு நடுவுல ஏசப்பா போய் நின்னுக்கிறாரே, நின்னுக்கிட்டு இன்னைக்கு பரிந்து பேசுகிறாரே. ஆண்டவரே, என் பிள்ளைப்பா, என் மகன் ஆண்டவரே, என் மகன் ஆண்டவரே, என் மகள் ஆண்டவரே, என் மகளுடைய கண்ணீர் போதும் அப்பா, என் மகளுடைய வேதனை போதும் ஆண்டவரே அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் பரிந்து பேசுவாரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தந்த இந்த ரகசியத்தை மனதுக்குள்ள தியானிங்க. ஆண்டவரே, உங்களை முன்னிட்டு நான் வாழ்வு பெறுவேன்னு சொல்லுங்க. ஏசப்பா, உங்களை முன்னிட்டு எனக்கு வாழ்வு உண்டு ஆண்டவரே. நான் பெற வேண்டிய தண்டனையை நீர் பெற்றீரப்பா. நான் பெற வேண்டிய வேதனைகளையும் பாடுகளையும் நீர் சுமந்தீர் ஐயா. எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஐயா. உம்முடைய இரத்தத்தை காணுகிற பொழுது ஆண்டவர் என் மீது கருணை கொள்ளுகிறாரே. என் பாவங்கள் என்கிற கடன் பத்திரம் அழிக்கப்படுகிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிங்க. அவன் காட்டுவான். காரணம், சாத்தானுக்கு பேர் என்ன? குற்றம் சாட்டுகிறவன். கவனிக்கிறீங்களா? அவன் கரெக்டாக குற்றம் சாட்டுவான். இதை பார்த்தீங்களா, இவன் இதெல்லாம் செய்திருக்கான், பார்த்தீங்களா இதெல்லாம் செய்திருக்கான் அப்படின்னு குற்றம் சாட்டி காட்டுவான். ஆனால் பிதாவின் வலது வாசத்தில் நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வார்னா, தந்தையே, இவன் இந்த வயதான நாளில் இல்லைன்னா இந்த மிடில் ஸ்டேஜில் மனம் திரும்பி என் பாதத்தில் வந்து அழுத பொழுது இவனுக்காக நான் என்ன ஊற்றிட்டேன்? என் ரத்தத்தை இவன் மேலே ஊற்றிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். கவனிக்கிறீங்களா? அப்போ தந்தை பார்க்கும்போது அவன் தெரிய மாட்டான், இயேசுவின் ரத்தம் தெரியும். இப்போ அவன் மேலே எந்த தண்டனை தீர்ப்புமே கிடையாது. அவன் பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா அவன் அடைய வேண்டிய தண்டனை தீர்ப்பை இயேசு பெற்றுவிட்டார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அதை அப்படியே உங்களுக்கு எனக்கு ஆக்கிக்கோங்க. நான் அடைய வேண்டிய தண்டனையை என் ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். விண்ணகத்திலிருந்து தந்தை என்னை பார்க்கிற பொழுது எனக்கும் தந்தைக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, இயேசுவினுடைய ரத்தம். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கரங்களை வேத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனிங்க மக்களே, வானவில் எப்பொழுது ஏற்படும்? வானத்தில் எப்போ ஏற்படும்? மழை பெய்யுங்கிறத விட மக்களே, வானத்தில் ஒரு சலனம் உண்டாகணும். என்ன உண்டாகணும்? இடி இடிச்சு ஒரு சலனம் உண்டாகணும். சரிங்களா? அப்போ தான் என்ன உண்டாகும்? வானவில் உண்டாகும். கவனிங்க, இந்த உலகத்திலேயே ஏற்பட்ட பெரிய சலனம் எதுன்னா ஆண்டவருடைய கல்வாரி மரணம் தான். இந்த உலகத்திலேயே ஏற்பட்ட பெரிய சலனம். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, இயேசுவே நன்றி, பிரைஸ் தி லார்ட். ஒரு வானவில் வரணும்னா முதல்ல என்ன நடக்கணும்? சலனம். பூமியில் என்ன நடக்கணும்? ஒரு சலனம் நடக்கணும். ரெண்டாவது என்ன வரணும்னா சூரிய வெளிச்சம் வரணும். வந்தாதான் என்ன தெரியும்? வானவில் தெரியும். சரிங்களா? அப்போ இந்த உலகத்தில் நடந்த முதல் சலனம், பெரிய சலனம் எதுன்னா அது இயேசுவினுடைய கொல்கொத்தா மரணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை வேத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேளுங்க. இந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேளுங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட பல கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் ஆமென் ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆமென். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொரை எழுப்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இந்த வசனத்துல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சொல்லப்படுது. தேவ மக்களே, உங்க இருதயத்தை, உங்க ஆத்தும கண்ணை திறந்து கொடுங்க. இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டு அவர் சாத்தானை என்ன பண்ணியிருக்கிறாரு? தோற்கடித்து இருக்கிறார். சரிங்களா? அல்லேலூயா. அந்த நாட்களையும் சரி, என்ன மக்களே கவனிங்க, ஒரு ராஜா ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், தோத்த ராஜாவை என்ன பண்ணுவான்னா தன் காலுக்கு கீழே போட்டு இழுத்துட்டு வருவான். ஜெயிச்ச ராஜா தோத்த ராஜாவை என்ன செய்வாங்களாம்? தன் காலுக்கு கீழே போட்டு இழுத்துட்டு வருவாங்க. அது என்ன அறிகுறினா, நான் ஜெயிச்சிட்டேன், அவன் என்ன ஆயிட்டான்? தோத்துட்டான். அதான் அறிகுறி. ஆமென். கவனிங்க மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து அவர் சாத்தானை என்ன பண்ணி விட்டார்? தோற்கடித்து விட்டார். கவனிக்கிறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கு இனிமே எந்த அதிகாரமும் ஜனங்க மேல கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை சொல்லித்தர நான் விரும்புகிறேன். ஒரு சகோதரி, விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, அவங்க ஒரு 100 பேரோடையாவது விபச்சாரம் செய்திருப்பாங்க. அவங்க தன் இருதயத்துக்குள்ளே சொல்லி கொண்டாங்க, எனக்கு மன்னிப்பு உண்டா? என் பாவத்திலிருந்து எனக்கு விமோசனம் உண்டா? அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், அவர் மன்னிக்கிற தெய்வம் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் குருசின் அடியில வந்து அழுகுறாங்க. கர்த்தாவே, நான் பாவி அப்பா, நான் பெரிய பாவி. அவங்க சொல்லுகிறார்கள், நான் இந்த பாவத்தை விடணும்னு நினைச்சாலும் அந்த பாவ சிந்தனை என்னை விட மாட்டேங்கி. நான் சொன்னேன், அந்த பாவத்தை செய்ய வைத்த சாத்தான் உங்க மேல அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க அவனுக்கு அடிமையா இருக்கிறீங்க. கவனிங்க, நாம பாவம் செஞ்ச உடனே நம்ம மேல அவன் கணக்கு எழுதி ஒரு கடன் பத்திரம் ரெடி பண்ணிடுறான். இவன் இன்னென்ன பாவம் செஞ்சான், இன்னென்ன பாவம் செஞ்சான், இவன் இந்தந்த பாவத்துக்கு இந்தந்த தண்டனையை இவன் அனுபவிக்கணும். அதான் கடன் பத்திரம். சரியா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சகோதரனே, சகோதரி, கவனிங்க, நாம் செய்த பாவத்திற்கு அவன் தண்டனை எழுதி வைத்திருக்கிறான். அதான் கடன் பத்திரம். இவ இந்த பாவம் செஞ்சிருக்கிறா, இவ இதுக்கு என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இவ தண்டனை அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் அனுபவிக்கணும், நரகத்தில் அனுபவிக்கணும். அவன் கடன் பத்திரத்தை எழுதி வச்சிருக்கான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன் ஜீவனை விட்டதுனால அந்த கடன் பத்திரம் முழுவதையும் அவர் தன் இரத்தத்தால் அழித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை அந்த அம்மாட்ட சொன்னேன், உங்க பத்திரத்தை பூரா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா அக்யூஸ்ட் லிஸ்ட்டை பூரா அவர் என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிருவாரம்மா. நீங்க அழுங்க, செவிங்க. அப்போ கல்வாரி குருசின் அடியில் ஆண்டுடைய குருசை பிடிச்சு, அப்பா நான் பாவியப்பான்னு அழுகுறாங்க. நான் பாவியப்பான்னு அழுத பொழுது உண்மையிலேயே இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவியது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவியது. என்னாச்சு தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் கழுவப்படுகிற அனுபவத்தை பெற்றுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அந்த பாவம் செய்யணுங்கிற அந்த சிந்தனை எனக்கு துளி கூட என் மைண்டுக்குள்ள என்ன செய்யல, வரல. பாவம் செய்யறதுக்கு ஒருத்தன் என்னை தூண்டிய பொழுது எனக்கு அதை வாந்தி பண்ணுகிறதை போன்ற ஒரு உணர்வு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவனுக்கு உங்க மேல இருந்த அதிகாரம் போய் கிறிஸ்து இப்போ உங்க மேல அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவின் அதிகாரத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிறீங்க? பரிசோதித்து பாருங்க. இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் அந்த வானவில் வந்து நிற்க விரும்புகிறது. அவருடைய ரத்தம் நம்மை மூட விரும்புகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் உங்க மேல இன்னைக்கு வீச போகுது. அந்த நேரத்துல அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்கிற அந்த வானவில், அந்த ரத்தம் உங்க மேல அப்படியே வளைஞ்சு நிற்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஒரு காரியத்தை நீங்க இப்ப அறியணும். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு என்ன கொடுக்கும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? அப்ப மகளே, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை காதால கேட்கீங்க பார்த்தீங்களா? இதை கேட்டு இதை நீங்க விசுவசிக்கும் பொழுது உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை உண்டாகும், பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை உண்டாகும், கண்ணீர் துடைக்கப்படும். இதை எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கவனிங்க அன்பான மக்கள், இந்த வானவில்லை குறித்து சில ஆழமான காரியம் சொல்ல விரும்புகிறேன். அந்த வானவில்லை மனுஷன் கேட்டு ஆண்டவர் கொடுத்தது கிடையாது. ஆண்டவரே எனக்கு வானவில்லை தாங்கன்னு எந்த மனுஷனாவது கேட்டானா? எந்த மனுஷனாவது கேட்டானா? கேட்கல. அதே மாதிரி எனக்கு இரட்சகர் வேணும்னு எந்த மனுஷனாவது ஆண்டவர்கிட்ட கேட்டானா? கிடையாது, யாருமே கேட்கல. இரட்சகரை ஆண்டவரே நமக்காக கொடுத்தார். சரிதானா? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்படும்படி இரட்சகர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்காக வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஹல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இயேசு இந்த பூமிக்கு வரணும்னு முன்குறிக்கப்பட்டிருக்கிறாராம். கவனிக்கிறீங்களா? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால தான் வந்தாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது எப்பவுமே முன்குறிக்கப்பட்டது. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவர். சரிதானா? ஹல்லேலூயா. கவனிங்க மக்களே, இயேசு எங்களுக்கு வேணும்னு எந்த மனுஷனும் கேட்டது கிடையாது. அது தேவனுடைய திட்டம். தேவனே இரட்சகரை இந்த பூமிக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வானவில்லினுடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, வானவில்லை யாராலையும் போய் அழிக்க முடியாது. கையை வச்சோ எந்த சக்தியை கொண்டு வானவில் என்ன பண்ண முடியாது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாராலையும் என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல விரும்புறீங்க? அவருடைய அரசை யாராலையும் அழிக்க முடியுமா? இயேசு பிறந்த உடனே ஏரோது ஒரு ஆர்டர் போடுறான். 2 வயசுக்குள்ள கீழே உள்ள பிள்ளைகளை பூரா என்ன செய்யுங்க, கொள்ளுங்க சொன்னானா? ஆண்டவர் சூசியப்பருக்கு வெளிப்படுத்தி அழகா இயேசுவை காப்பாத்துறாரா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இறுதி நேரத்துல இயேசுவை கல்வாரி சிலுவையில் அரைஞ்சு முடிச்ச உடனே இயேசு மரித்து விட்டார்னு சாத்தான் சந்தோஷப்பட்டான். ஆனா இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிரோட எழும்பினாரா? எழும்பினாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு அழிவு கிடையாது. அவர் வாழ்வுகிற தெய்வம். அவர் என் தெய்வம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் என் தெய்வம், வாழுகிறார் என் தெய்வம். அவர் என்னை வாழ வைப்பார். கரங்களை வைத்து ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3வது அந்த வானவில் என்ன செய்யுது தெரியுமா? ஆகாசத்தையும் பூமியும் அது என்ன செய்கிறது? இணைக்கிறது. இணைக்கிறது. இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களையும் தந்தையும் என்னையும் தந்தையும் இணைக்கிறவர் யாருதான்? சத்தமாரி கேடுங்க. இணைக்கிறவர் யாருதான்? ஆமென்னு சொல்லுங்க. நமக்கும் தந்தைக்கும் நடுவுல ஒரே பாலம் ஒருவன் உண்டு என்றால் அது யார்தான்? அன்னை மரியும் புனிதர்களும் யாரிடத்துல பரிந்து பேசலாம்? இயேசுவிடத்துல பேசலாம். ஆனா பிதாவிடத்துல நம்மளை கொண்டு இணைக்கிறது யார்தான்? இயேசுதான். வானவில் எப்படி பூமியையும் அந்த சராசரத்தையும் விண்ணகத்தையும் பூமி இணைக்குதோ, அதே போல இயேசு உங்களையும் என்னையும் தந்தையோடு அவர் என்ன செய்கிறார்? இணைக்கிறார். கவனிக்கிறீங்களா? கரங்களை விதி சொல்லுங்க, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்க வேகமாக. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கடவுள் ஒருவரே, ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனுஷருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்து என்கிற மனிதன் தான் மனுஷனையும் கடவுளையும் என்ன செய்யறாராம்? இணைக்கிறார். ஒரே இணைப்பாளர். ஹல்லேலூயா. அப்ப அந்த வானவில் என்ன செய்யுது? பூமியையும் வானத்தையும் இணைக்குதா? அப்ப இயேசுவும் நம்மையும் விண்ணக தந்தை என்ன செய்கிறாரு? பரலோகத்தை நம்மளே என்ன செய்கிறார்? இணைக்கிறார். ஹல்லேலூயா.
இன்னொரு ரகசியம் சொல்லித்தாரேன். நாம இப்ப பார்க்கிறோமே வானவில், அது முழுமையான வானவில் கிடையாது, சரிங்களா? அது பாதி தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்ம முழுமையான வானவில் இதுவரைக்கும் யாரும் என்ன செய்யல, பார்க்கல. நம்ம பார்க்கிறது பாதி வானவில் தான். அதுபோல இயேசுவை நாம் இதுவரைக்கும் அறிந்திருப்பது கொஞ்சம்தான், கொஞ்சம்தான். நாம் மரித்து பரலோகத்தில் அவரை போய் பார்ப்போம், தெரியுமா? அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் அவரை செய்வோம், அறிந்து கொள்வோம். வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுங்க, 12வது வசனம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது. ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல், பாருங்க, இயேசுவை நாம் இப்ப எப்படி பார்க்கிறோம்னா கண்ணாடியில் காண்பதை போல மங்களாய் காண்கிறோம், மங்களாய் பார்க்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். அப்போது நாம் அவரை எப்படி காண்போம்? நேரில் காண்போம், நேரடியா பார்ப்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், இப்போது இயேசப்பாவை நான் கொஞ்சம் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல், கடவுள் என்னை அறிந்துள்ளது போல முழுமையாய் அறிவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போது இயேசுவை நாம எப்படித்தான் அறிகிறோமா? கொஞ்சம் தான் அறிகிறோம், சரிங்களா? ஆனா பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரா? மகா மகிமையிலே அவர் வாற்றிருப்பாரா? ஆமென். அவர் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மக்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது அப்படியே அசைவாடி இறங்க விரும்புகிறார், நம்ம மேல மூட விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப நம்ம மேல ஏசப்பா மூடி நிற்கும் போது நம்மை பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் நம் மீது மனமிறங்கி இன்னைக்கு விடுதலையை தருவார். நம்ம ஒருத்தர் கையையும் பிடிச்சு இன்னைக்கு ஏசப்பா பரிந்து பேசுவார். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க. உங்க கையை பிடிச்சு ஆண்டவர் உங்களுக்காக இன்னைக்கு பரிந்து பேசுவார். இயேசு நமக்காய் பரிந்துரைக்கிறவர். அவர் கையை பிடிச்சு பரிந்து பேச 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 காரியம் நடக்குமா? எல்லா பரிந்துரையாளர்களிலும் பெரிய பரிந்துரையாளர் ஆண்டவர் இயேசு. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, நாம் ஜெபம் பண்ணுவோம். வெளியே இருக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரா. இயேசுவே நன்றி அப்பா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாரும் முழங்கால் படிடுங்க, சீக்கிரமா முழங்கால் படிடுங்க. அவருடைய மகிமை இன்னைக்கு நம்மை மூடுகிற நேரம் இது. இந்த நேரத்தில் அவருடைய மகிமை மூடுகிற நேரம் இது. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. நம்முடைய மத்தியில இன்னைக்கு அன்னை மரி உண்டு. நமக்காய் பரிந்து பேசுகிற அன்னை மரி நம்முடைய மத்தியில அப்படியே அங்கே இங்கேயும் அசைவாடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு கவியாய் இறங்கி நம்மை மூடுகிறார். அவருடைய பிரசன்னம் இந்த வேளையில் இறங்கி உங்க ஒவ்வொருத்தரையும், இந்த ஆலயத்தின் வெளியே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய இந்த பிரசன்னம் வந்து அப்படியே மூடுகிறது. கண்ணமுடி விசுவசிங்க. அந்த வானவில்லை பார்க்கிற பொழுது ஆண்டவர் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்வாராமே. ஏசப்பாவை பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நம்மீது மிகுந்த இரக்கமும் கருணையும் வருகிறதே. உங்களுக்கும் எனக்கு நடுவுல ஏசப்பா போய் நிற்கிறாரே. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு நடுவுல ஏசப்பா போய் நின்னுக்கிறாரே. நின்னுக்கிட்டு இன்னைக்கு பரிந்து பேசுகிறாரே. ஆண்டவரே, என் பிள்ளைப்பா, என் மகன் ஆண்டவரே, என் மகன் ஆண்டவரே, என் மகள் ஆண்டவரே, என் மகளுடைய கண்ணீர் போதும் அப்பா, என் மகளுடைய வேதனை போதும் ஆண்டவரே அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் பரிந்து பேசுவாரே.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தந்த இந்த ரகசியத்தை மனதுக்குள்ள தியானிங்க. ஆண்டவரே, உங்களை முன்னிட்டு நான் வாழ்வு பெறுவேன்னு சொல்லுங்க. ஏசப்பா, உங்களை முன்னிட்டு எனக்கு வாழ்வு உண்டு ஆண்டவரே. நான் பெற வேண்டிய தண்டனையை நீர் பெற்றீரப்பா. நான் பெற வேண்டிய வேதனைகளையும் பாடுகளையும் நீர் சுமந்தீர் ஐயா. எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஐயா. உம்முடைய இரத்தத்தை காணுகிற பொழுது ஆண்டவர் என் மீது கருணை கொள்ளுகிறாரே. என் பாவங்கள் என்கிற கடன் பத்திரம் அழிக்கப்படுகிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிங்க.